तपोवनस्थितं तपोधनं तापत्रय निवारकं समाधि षड्गुणोपेतं श्रीज्ञानानन्दगिरिं भजे। अलंकापुरी पुण्यभूमि पवित्र तिते नांदतो ज्ञान राजा सुपात्र तयाठविता महापुण्य राशि। नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वराची। पंढरी सारिका क्षेत्र नाही, पुंडलिका सारिका भक्त नाही, विठोबा सारिका देव नाही, जगद्गुरु तुकाराम सारिका सद्गुरु नाही। जय सद्गुरुनाथ महाराज की बोला। पुंडलिका वरदान विठ्ठल माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की पतित पावन भगवन नाम की भारत माता की समस्त साधु मंडल की। பகவான் அன்பே வடிவமாக இருக்கான். இந்த பகவானை அடையிறதுக்கான மார்க்கமும் அன்பு தான். மனசில் அன்பு அப்படிங்கிறது உதயமாகலைன்னா பகவான் அவருடைய சொரூபம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்திலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்றார் திருமந்திரத்தில். பகவானுடைய சொரூபம் என்னதுன்னு நம்மளால் சாதாரணமாக புரிஞ்சு கொள்ள முடியாது. மனசில் அன்பு உதயமானால் ஒழிய பகவானோட தொடர்புங்கிறது நமக்கு ஏற்படுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. இப்போ கண்ணால் பார்க்காத ஒரு பொருளை எப்படி நம்புவது, எப்படி அன்பு செலுத்துவதுன்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். வழி வழியாக நம்ம முன்னோர்கள்லாம் காட்டி வந்த வழியினால நம்ம கடவுள் நம்பிக்கைங்கிறது இருக்கே தவிர கடவுளை உணர்ந்து கொண்டு அது மூலமாக அன்பு செலுத்துகிறோமான்னு கேட்டால் நம்மளில் பல பேர் பதில் சொல்ல முடியாமல் தான் இருப்போம். ஆனால் கடவுளிடத்தில் திடமான நம்பிக்கையோடு அன்பு செலுத்தியவர்களுக்கு சர்வ நிச்சயமாக கடவுள் இருக்கார் அப்படிங்கிறதையும் நாம் செலுத்தக்கூடிய அன்பு பல மடங்காக அவர்கிட்டேருந்து திரும்பி வருதுங்கிறதும் அனுபவத்தினால தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல் படியாக மகான்கள் பெரியவர்கள் காட்டுற வழி என்னென்னா, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லார்ட்டையும் நீ அன்பாக இரு அப்படின்னு முதல்ல நமக்கு சொல்லி கொடுக்குறான். அதுவே நம்மளால் முடியலன்னா அப்புறம் பகவான்கிட்ட எப்படி நம்ம அன்பாக இருக்க முடியும்? சுற்றி இருக்கிற ஜனங்கள்கிட்ட எப்படி அன்பாக இருக்கிறது எப்போவுமே முடியுமான்னு? நம்மக்கிட்ட யாராவது அன்பாக இருந்தால் நம்ம அன்பாக இருக்கலாம். நம்மக்கிட்ட ஒருத்தர் கோபமாக இருந்தால் அவர்கிட்ட அன்பாக இருக்க முடியுமான்னா முடியல. ஆனாலும் துவேஷம் இல்லாமல் இருக்கலாமே, விரோதம் இல்லாமல் இருக்கலாமே. விரோதம் இல்லாத்தன்மை, கோபம் இல்லாத்தன்மை, துவேஷம் இல்லாத்தன்மையை பழக்கி கொண்டால் படிப்படியாக அது அன்பாக மலரும். மலரும் பொழுது சுற்றி இருக்கிற மனுஷால்கிட்ட அன்பாக இருக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட, நம்ம சொந்தக்காரர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, அப்புறம் எதிரியாக தென்படுகிறவர்கள்ட்ட அடுத்த கட்டம். இப்போ எல்லா இடத்தையும் அன்பாக நமக்கு இருக்க பழகி கொண்டால் கடவுளுடைய சாநித்தியம் நமக்கு புரியும்னு மகான்கள் அவர்களுடைய அனுபவ வாக்காக சொல்கிறார்கள்.
பகவானுடைய சொரூபம் என்னன்னு சொல்லும் பொழுது அன்பு, கருணை, அருள், அமைதி, மெய்ஞானம், அன்பும் அவன் பொருளே. இந்த அன்பு, கருணை, அமைதி, மெய்ஞானம் இதெல்லாம் பகவானுடைய பொருள்கள், அவனுடைய சொரூபம், அவனுடைய வஸ்துக்கள்னு சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு அன்பு காட்ட தெரிஞ்சுடுத்துன்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் கருணை. அன்பு யார்கிட்ட வரும்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர்கள்ட்ட அன்பு வரும், பழக்கமில்லாதவர்கள்ட்ட அன்பு வராது. நம்மளுடைய குழந்தைக்கு ஒரு பொருளை கொடுக்கும்போது சிரித்து கொண்டு சந்தோஷமாக அன்பாக கொடுக்க முடியும். யார்கிட்டையோ கொடுக்கும்போது இந்தா அப்படின்னு சாதாரணமாக கொடுக்க முடியும். துவேஷம் இல்லாமல் இருந்தால் கூட அன்புங்கிறது ரொம்ப பழக்கமானவர்கள்ட்ட தான் அன்பு வரும். அதுக்கு அடுத்த கட்டம் கருணை என்று வரும் பொழுது ஐயோ பாவம், யார் பெற்ற பிள்ளையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அந்த இடத்துல கருணை. நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்ட்டையும் நாம் செலுத்துவது. அந்த கருணையில் ஒரு விஷயம் இருக்குது. நாம் உயர்ந்தவர்களாக நம்ம கருதி கொண்டு நம்மளோட தாழ்ந்தவர்கள்ட்ட தான் கருணை செலுத்த முடியும். அந்த அன்புங்கிறதே கருணையின் வடிவமாக தெரிஞ்சவர்கள்ட்ட காட்டக்கூடிய அந்த அன்பு தெரியாதவர்கள்ட்டையும் கருணைங்கிற பாங்கோடு இல்லாமல் எல்லோர்ட்டையும் அன்பாக பழக முடிஞ்சுடுத்துன்னா அது பெரிய சாதனையாக மகான்கள் சொல்கிறான். கருணை மகான்கள் நம்மக்கிட்ட காட்டலாம், பகவான் நம்மக்கிட்ட காட்டலாம். கருணை காட்டுபவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கிறதுனால இந்த கருணை காட்டுவதுங்கிறது ஒரு பெரிய செயல். பகவான் அவனோட கருணை யார்கிட்ட காட்டுறான் அப்படின்னா யார் பகவான்கிட்ட அன்பாக இருக்கிறார்களோ, யார் எல்லா வஸ்துக்குள்ளேயும் பகவானை பார்க்க முயற்சி செய்கிறார்களோ, முயற்சி செஞ்சால் கூட போகிறோம். அப்படி இருக்கும்போது அன்பே வடிவமான கடவுள் தன்னை அவர்கள்ட்ட வெளிப்படுத்தி கொள்கிறான். கடவுள் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்கிறான். ஒரு வீட்டில் குழந்தையும் அம்மாவும் இருக்கும்போது அம்மா குழந்தைகிட்ட விளையாடின்னு இருக்கா. எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டில் ஒரு பக்கமாக ஒளிஞ்சு கொண்டு மேலே துணியை போட்டு மூடிக்கிறா. குழந்தை அம்மா 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 அம்மான்னு தேடும்பொழுது அம்மா சட்டுன்னு ஓடி குழந்தைய கட்டிப்பா. அப்படி தன்னிடத்தில் அன்பாக இருக்கிற ஒரு பக்தனிடத்தில், ஒரு குழந்தை இடத்துல, கடவுளுக்கு நாமெல்லாம் குழந்தைகள் தானே, பகவான் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார். அப்போ கடவுளை அடையக்கூடிய மார்க்கமாக அந்த அன்புங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பகவான் யாருன்னா அன்பனுக்கு அன்பன். யார் அவனிடத்தில் அன்பாக இருக்கிறார்களோ, எல்லாமே பகவானுக்காகங்கிற வாழ்க்கை வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அடியவர்களுக்கு தான் சாத்தியம். நம்மளை மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு உண்டு உறங்கி உடுத்து உலகத்தவர்க்காக வாழக்கூடிய சாதாரண வாழ்க்கை வாழறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். பிறருக்காக தான் அவன் எந்த காரியத்தையும் செஞ்சு நமக்கு பழக்கமாக இருக்கே தவிர, இந்த காரியம் செய்கிறோமே இது கடவுளுக்கு சம்மதமானது, இது கடவுளுக்கு பிரியமானது, இப்படி ஒரு காரியம் பண்ணினா கடவுளுக்கு அது பிடிக்கும், பகவானுக்கு பிரியமானது அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்மளால் செய்ய முடிகிறதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். சத்சங்கத்தில் இருந்து கொண்டு அடியவர்களோடு பழகும் பொழுது, காரணமில்லாமல் அந்த மகான்கள் நம்மக்கிட்ட அன்பு செலுத்தும் பொழுது, ஆஹா அன்புன்னா இதுதான் போல் இருக்கு, கருணைன்னா இதுதான் போல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அந்த மாதிரி அன்பே வடிவமாக இருக்கிற மகான்களை பார்க்கும் பொழுது, ஓஹோ கடவுளுடைய வடிவம் இதுதானோ, கடவுளுடைய சொரூபம் இதுதானோ, பார்க்க முடியாத உணர முடியாத வஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளை இப்படி ஒரு மனுஷ வடிவத்தில் பார்க்க முடிகிறதே அப்படின்னு சத்குரு ஞானானந்த பகவானை பார்த்த பக்தர்களுடைய அனுபவம், காஞ்சி மகாபிரிவாளை பார்த்த பக்தர்களுடைய அனுபவம், ரமண பகவானை பார்த்த பக்தர்களுடைய அனுபவம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக மகான்கள் நம்ம தேசத்தில் ஒரு மகானுடைய பக்தரும் என்னுடைய குருநாதர் வடிவத்தில் நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னன்னா அளவில்லாத அன்பு, காரணமில்லாத அன்பு, பொழியக்கூடிய கருணை, தனக்கு கெடுதல் பண்ண நினைத்தவர்கள்ட்டையும் அன்பு செலுத்துறது, எல்லா ஜனங்கள்ட்டையும் காரணம் இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் அன்பு செலுத்துறது, இது மகான்களுக்கே உண்டான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது பகவான் அந்த மகான்கள் இருக்கிற இடத்துல தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறான். இந்த மகான்கள் ஸ்வரூபத்திலேயே பகவானை பார்த்தவர்களும் உண்டு. இப்போ பகவானை நாம் பார்க்க முடியலையே, நம்ம குருநாதர் ரூபத்தில் பகவான் இருக்கார், நம்மளால் உணர முடியலையேன்னா குருநாதர் ரூபத்தில் இருக்கிற பகவான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கார். அவரோட பார்வையில் நாம் பட்டு கொண்டிருக்கோங்கிறதே ஒரு பாக்கியம். பக்த விஜய சரித்திரங்கள் முழுக்க பார்க்கும் பொழுது உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு பல குலத்திலே பல இனத்திலே பிறந்து பல தொழில்களை பண்ணக்கூடிய பக்தர்கள் ஒரே மனசோட
பண்டரிபுரத்தில் நாத பிரம்மமாக இருக்கக்கூடிய பாண்டுரங்கன்ட்ட பரிபூர்ணமான பக்தியோடு இருந்து கொண்டு இந்த பகவானுக்காகவே தாங்கள் செய்கிற ஒரு செயலையும் அர்ப்பணம் செய்கிற ஒரு வாழ்க்கை முறையை நம்ம பார்த்து ஆச்சரியப்படும்படியாக இருக்குது. எல்லாரும் பிரமாதமாக மந்திரதந்திரம் தெரிஞ்சுட்டோ பூஜை பண்ணியோ பகவானை விதவிதமான சாதனைகள் மூலமாக வழிபட்டதாக தெரியல. அவர்களுக்கு உண்டான குலத்தொழிலை பண்ணிக்கொண்டு அந்த குலத்தொழிலையே பூஜையாக பண்ணிக்கொண்டு நமக்கு பகவான் இந்த குலத்தில் பிறக்கும்படியாக விதிச்சிருக்கார். எந்த குலமும் தாழ்வில்லை, எந்த தொழிலும் தாழ்வில்லை. அந்த குலத்தொழிலை பண்ணிக்கொண்டு இது பகவானுக்கு அர்ப்பணம், இது ஈஸ்வர அர்ப்பணம் அப்படிங்கிற பாவனையோட சதா சித்தத்தில் பகவானை இருத்தி கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலும் சாதாரணமாக இது இழிவான தொழில்னு மக்கள் நினைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய குலத்தில் பிறந்திருந்தாலும் அதை முழு மனசோட ஆசையாக ஈடுபாட்டோட பாண்டுரங்கனுக்கு அர்ப்பணமாக பண்ணி சதா அவனுடைய நாமாவை சொல்லிக்கொண்டே வாழ்ந்த பக்தர்களுக்கு பகவான் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பக்த விஜயத்தில் பல லீலைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக சேனாநாவின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர், அவருடைய சரித்திரத்தில் பகவான் அன்புக்கு எவ்வளவு தூரம் கட்டுப்பட்டு தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வரக்கூடியவன் அப்படிங்கிறத பல இடங்களில் நிரூபித்தது போல் இந்த சரித்திரத்திலையும் ரொம்ப அழகாக அற்புதமாக பகவான் நமக்கு காட்டி கொடுக்குறான். இன்றைக்கி நாக்பூர்னு சொல்லக்கூடிய இடம் பண்டைய காலத்தில் விதர்ப தேசம்னு பேர் அதுக்கு. இந்த சரித்திரம் நடந்தது சுமார் ஒரு 700 ஆண்டுகள் முன்பு இருக்கலாம். மகாராஷ்டிராவில் ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படிங்கிற ஒரு பால யோகி, அவதார புருஷன், பாண்டுரங்கனுடைய அவதாரமே, அவருடைய அவதாரத்தினால எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நிறைன்னு நாம் சொல்கிறோமே மகாகவி பாரதியார் பாட்டில், அது மாதிரி எல்லோரும் ஒன்று, எல்லாரும் பகவன்னாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நமக்குள்ள பேதம் இல்லை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி எல்லா ஜனங்களும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பாண்டுரங்கனை பஜனை பண்ணி கொண்டும் பண்டரிபுரத்துக்கு போகக்கூடிய சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினா அந்த ஞானேஸ்வர மகாராஜ் அப்படிங்கிற மகான் மூலமாக மகாராஷ்டிர தேசம் பூராவும் பக்தி அலை வீசிக்கொண்டிருந்த காலகட்டம். அப்போது ஆட்சியில் சில பிரதேசங்களில் நம்ம சனாதன ஹிந்து தர்மத்தை சேர்ந்த ராஜாக்களும் சில பிரதேசங்களில் முகமதிய ராஜாக்களும் இருந்த காலகட்டம். அப்போது விதர்ப தேசத்தில் ஒரு முகமதிய ராஜா, அவனுக்கு பிரதிதினம் க்ஷவரம் பண்ணி கொள்வதற்கும் குளிப்பதற்கு முன்னால் இந்த ஸ்நான தைலம், வாசன தைலம், அதை தேய்ச்சி அப்படி மாலிஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவோமே, அப்படி பண்ணி உடம்பை பிடிச்சி விடுறதுக்கும் அதுக்கு ஒரு நாவிதர் குலத்தை சேர்ந்த ஒருத்தரை நியமிக்கிறது வழக்கம். அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் இந்த சேனா அப்படின்னு சொல்லக்கூடிய சேனா நாவி. நாவிங்கிறது குலம், நாவிதர்னு சொல்கிறோமே அதான் நாவின்னு மராட்டியில் சொல்கிறான். அந்த சேனான்னு சொல்லக்கூடிய அந்த பக்தர் அந்த ராஜாவுக்கு பிரதிதினம் இந்த சுশ্ரூஷையை பண்ணுவார். காலை மாலை 2 வேளைகள்லையும் போகணும். அவனுக்கு அந்த தாடி அப்படி ஒதுக்கி ஷவரம் பண்ணி விடணும். அப்புறம் அந்த வாசனை தைலத்தை தலையில் தடவி மாலிஷ் பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் பிடிச்சி விட்டு அப்புறம் அவன் ஸ்நானத்துக்கு போயிடுவான். இந்த 2 வேளை தான் அவருக்கு வேலையே. கார்த்தால் ஒரு மணி நேரம் ஆகலாம், சாயந்தரம் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம், இவ்வளவு தான் வேலை. மற்ற நேரத்தில் அவருக்கு வேலையே கிடையாது. ஆனால் ராஜாங்க உத்தியோகங்கிறதுனால நல்ல சம்பளம், இருக்கிறதுக்கு வீடு கொடுத்துருக்கான். அவருக்கு என்ன அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்டால், அவர் சதா பாண்டுரங்கனையே மனசில் நினைத்து கொண்டு அவனுடைய நாமத்தையே சொல்கிறதுல ஒரு ஆனந்தம் காண்பவர். அவருக்கு ராஜா மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அந்த உயர்ந்த வருமானம் அவர் குடும்பத்துக்கு ரொம்ப பணம் தேவையில்லை. சாதுக்கள் பொதுவாகவே கிடைச்சதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய மனோபாவம் உள்ளவா. எவ்வளோ வந்தாலும் போர்லே நினைக்கக்கூடிய ஜனங்களை நம்ம நிறைய பார்க்குறோம். அந்த வாழ்க்கைக்கு நடுவில் எனக்கு இதுவே அதிகமாக இருக்கே, ஏதோ இன்றைக்கி சாப்பிட்டாச்சு போருமே, நாளைக்கு பாண்டுரங்கன்னு பார்த்துப்பான், இன்றைக்கி உடுத்திக்கிறதுக்கு வஸ்திரம் இருக்குது, நாளைக்கு உண்டானது இருக்குது, ஒரு வஸ்திரம் கொடியில் காயிறது, போரும் பாண்டுரங்கன்னு பார்த்துப்பான், இருக்கிறதுக்கு வீடு பாண்டுரங்கன்னு பார்த்துப்பான். அப்படி எல்லாத்தையும் பகவான்கிட்ட சுமத்தக்கூடிய பக்தர்கள் பகவானும் அதை விரும்புகிறான்.
ஒரு விஷயத்துக்கும் தன்னை சார்ந்திருக்கிற குழந்தைய தாயார், கை குழந்தையை தாயார் விரும்புவது போல தன்னை சார்ந்திருக்கக்கூடிய பக்தனை பகவான் விரும்புகிறான். இந்த சேனானாவி ராஜா மூலமாக கிடைக்கிற வருமானத்தில் அவர் குடும்பத்துக்கு வேணுங்கிற சொல்ப வருமானம் போக பாக்கி எல்லா பணத்தையும் சாதுக்களுக்கு அன்னம் விடுறதுக்கும், சாதுக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கும், பண்டரிபுரத்துக்கு வார்க்கரி போகக்கூடிய பக்தாளுக்கு வேணுங்கிற கைங்கரியங்கள் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தி கொண்டு சதா பாண்டுரங்க பக்தியும் சாதுக்கள் பக்தியுமாக இருந்தார். ஏன்னா பகவானுக்கு சேவை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை. பகவானுடைய திருக்கோவில்களில் போய் அந்த சன்னிதானத்தில் இருந்து பகவானை தொட்டு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் சில பேருக்கு கிடைக்கிறது. ஆனால் சேனானாவி நினச்சார் மனசில், பகவானுடைய வடிவமாகவே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு சேவை பண்ணினா அது மூலமாக பகவானுக்கே நேரடியாக சேவை பண்ணின பாக்கியம் நமக்கு உண்டு. பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறான். தனக்கு சேவை பண்ணுற பக்தனை காட்டிலும் தன் சாதுக்களுக்கு, தன் அடியவர்களுக்கு சேவை பண்ணுற பக்தனை பகவான் ரொம்ப விரும்புகிறான் அப்படின்னு பக்தர்கள் மூலமாக, அடியவர்கள் மூலமாக கேள்விப்பட்டதுனால சாதுக்கள் இடத்துல ரொம்ப பக்தி உள்ளவர்களாக இருந்தார். சாதுக்கள்கிட்ட பக்தி செலுத்துறதுனால, அடியவர்கள்ட்ட பக்தி செலுத்துறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், அவர்கள் கூடவே பகவான் நிழல் போல வருவான். உலகப்பற்ற துறந்து சதா இறை நினைவிலே இருந்து பகவான் நாமாவையே சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் பக்கத்திலேயே பகவான் இருந்து கொண்டே இருப்பான். அந்த சாநித்தியம் நமக்கு கிடைக்கும். நமக்கு தபோபலம் இல்லாட்டாலும், நமக்கு ஞானம் இல்லாட்டாலும், நமக்கு பக்தி இல்லாட்டாலும், கர்ம அனுஷ்டானங்களை பண்ணக்கூடிய யோக்கியத்தையே நமக்கு இல்லாமல் இருந்தால் கூட சாதுக்களோட பழக 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 அது அத்தனையும் அவர்களுடைய சாநித்தியத்தினால நமக்கு கிடைக்குங்கிறதுனால சாதுக்கள் சேவை ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுறது. பகவான் மூலமாக தனக்கு கிடைத்த அருளையும் தனக்கு கிடைத்த சக்தியையும் தான் மட்டுமே பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் வாரி வாரி வழங்கிடுவான். இப்போ மடத்தில் போய் பெரியவாளை பார்க்க போனால் நிறைய பழங்கள்லாம் வச்சுருக்கோம். ஜனங்கள் யாருக்கு கொடுக்குறா? சுவாமிகளுக்கு கொடுக்குறா. சுவாமிகள் அத்தனையும் அவரா சாப்பிட போகிறார்? இல்லை, அப்படி தொட்டு கொடுத்துருவார், ஏற்றுண்டார்னு அர்த்தம். அத்தனையும் பக்தர்களுக்கே விநியோகிக்கப்படும். அது மாதிரி பகவானுடைய அருள் அபரிமிதமாக சாதுக்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அஷ்டமா சித்திகளும் நவநிதிகளும் அவர்களுடைய ஆணைக்கு காத்திருக்குமா. ஆனால் உலக வாழ்க்கையில் பற்றில்லாத சாதுக்களுக்கு தங்கிட்ட சேவை பண்ணுற பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அந்த அருள் சக்தியை எல்லாருக்கும் பிரசாதமாக வாரி வழங்கிடுவாளாம். பகவான் மூலமாக கிடைச்ச அருளையும் அதை ரகசியமாக வச்சுக்காம அவர்களுடைய ஸ்லோகங்களில், அவர்கள் எழுதக்கூடிய பாடல்களில், அவர்களுடைய அருளி செயல்கள்னு சொல்லக்கூடிய பதிகங்கள், பாசுரங்கள், அபங்கங்கள் இதிலெல்லாம் எழுதி இன்னென்ன மாதிரியான காலகட்டங்களில் பகவானோட கிருபை எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது மூலமாக அந்த வழியை நமக்கும் காட்டி கொடுக்குறதா சாதுக்களுடைய குணம். சேனானாவியோட காலத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருந்தவர், நிறைய மகான்கள் இருந்தால். ஞானேஸ்வர் மகாராஜ், அவருடைய அண்ணாவும் குருவுமான நிவர்த்திநாதர், சோபான தேவர், முக்தாபாய், நாமதேவர், ஜனாபாய், கோரா கும்பார், இப்படி அநேக பக்தர்கள் இருந்த காலகட்டம் அது. அத்தனை பேரும் இந்த ஞானேஸ்வர் மகாராஜ் மேலே அப்படி ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் அவர்கிட்ட பக்தியும் கொண்டவர்களாக இருந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா, தன் வரையில் அவர் பகவானுடைய அவதாரமாகவே இருந்த பொழுதிலும் அத்தனை பேருக்கும் பக்தி மார்க்கத்தில் ஒரு புதிய பாதையை காட்டினார் ஞானேஸ்வர் மகாராஜ். இவர்கள் தான் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு புரட்சியாகவே நாம் சொல்லலாம். பகவானுடைய நாமா சொல்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம், எந்த விதமான பேதமும் கிடையாது என்று சொல்லி எல்லா ஜனங்களையும் ஒன்று கூட்டி அத்தனை பேருக்கும் அந்த பாண்டுரங்க நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற அமிர்தத்தை வாரி கொடுத்த மகாத்மா அவர். அந்த ஞானேஸ்வர மகாராஜுடைய கிருப்பையினாலே சேனானாவி மகாராஜ் சொல்கிறார், எத்தனை பேருக்கு வைகுண்டம் போக முடியும், எத்தனை பேருக்கு வைகுண்டம் போகிறதுக்கு பகவான் வைகுண்டத்தில் போய் பார்க்கறதுக்கான தபோபலம் இருக்குது. ஆனால் எங்கள் ஞானேஸ்வர மகாராஜ் என்ன பண்ணினார் தெரியுமா? வைகுண்டத்தை கீழே இறக்கிவிட்டார் அப்படிங்கிற. ஸ்ரீ ஞானராஜ கேலா உபகார, ஸ்ரீ ஞானராஜ கேலா உபகார, மார்க
निर्धार दाकवीला मार्गः मार्गः निर्धार दाकवीला विठेवरी उबा वैकुंठ नायका विठेवरी उबा वैकुंठ नायका आणि चंद्रभागा पुंडलिका अविनाश पंढरी भूमिवर देई प्रत्यक्ष दाखविला वैकुंठ सेना म्हणे चला जाऊ तयाटाय आणि पांडुरंग सकया भेटवया पांडुरंग सकया भेटवया श्री ज्ञानराज केला उपकार ஞானராஜனான ஞானேஸ்வரர் உபகாரம் பண்ணினார். என்ன பண்ணினார்னா மார்கஹா நிர்தார இதுதான் வழின்னு காட்டினார். எல்லாரும் வாங்கோ, அத்தனை பேரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், பாண்டவங்கன்னு அத்தனை பேருக்கு கிருபை பண்ண காத்துண்டு இடுப்புல கையை வச்சுன்னு பண்டரிபுரத்தில் நிற்கிறான். எந்த விதமான தடையும் கிடையாது, யார் வேணாலும் வரலாம்னு எல்லாரையும் ஒன்று சேர்த்து கூட்டின்னு போலேன்னா சேனாநாயகி சொல்றார், என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் பஜனை பண்ண முடியுமா அப்படிங்கிற. விட்டேவரி உபா வைகுண்ட நாயகா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீஹரி செங்கல் மேல இடுப்புல கைய வச்சுட்டு நமக்காக நிற்கிறான். வாங்கோ வாங்கோன்னு கூட்டின்னு போறாரா எல்லாரும். ஆணி சந்திரபாகா புண்டலீகா மகா புண்ணிய தீர்த்தமான சந்திரபாகா பண்டரிபுரத்தில் எந்த ஒரு புண்டலீகன் தாய் தகப்பனாருக்கு பக்தி செலுத்தி அது மூலமாக பாண்டுரங்கனையே வரவழைச்சானோ வைகுண்டத்திலிருந்து, அந்த புண்டலீகன் சன்னதி இதெல்லாம் ஞானேஸ்வர மகாராஜ் எங்களுக்கெல்லாம் காட்டி கொடுத்தாருங்கிறார். அவிநாச பண்டரி பூமி வரதேயி அவிநாச பண்டரி அழிவில்லாத பண்டரி, என்னைக்கும் அழிவில்லாத புகழுடைய பண்டரி, பிரளய காலம் வந்தாலும் அழியாமல் நிற்கக்கூடிய பண்டரிங்கிற நாமதேவர். அவிநாச பண்டரி பூமி வரதேயி இது பிரத்யக்ஷமாக இதுதான் வைகுண்டம், பூலோக வைகுண்டம்னு ஞானேஸ்வர மகாராஜ் எங்களுக்கு காட்டி கொடுத்தார். அந்த மகாத்மாவுடைய அவதாரத்தினாலேயோ எங்களுக்கெல்லாம் பக்தின்னா என்னன்னு தெரிஞ்சுது. நாங்கள்லாமும் பஜனை பண்ணலாமே, எங்களையும் பாண்டங்கன்னு சேர்த்துப்பானே, நாங்களும் பாகவதாளோட சேர்ந்து சாது சங்கம் சத் சங்கத்தில் இருந்து கொண்டு பஜனை பண்ணி அடியவர்களுக்கு தொண்டு செய்கிற பாக்கியம் எங்களுக்கும் உண்டுன்னு ஞானராஜர் காட்டி கொடுத்தாரு. உதார துமி சந்த
சேனாமணி உதராயே சேனாமணி உதராயே சேனாமணி உதராயே சேனாமணி உதராயே சேனாமணி संत उधार तुम्ही संत माय बाप कृपावंत. சாதுக்களே, நீங்கள்லாம் எனக்கு தாயும் தகப்பனாரும் போல. எவ்வளவு உதார குணம் உங்களுக்கு. நீங்கள்லாம் இத்தனை பாட்டுகள் எழுதி, இத்தனை ஸ்லோகங்கள் எழுதி, இத்தனை வழிபடும் முறைகள்லாம் எழுதி எங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னா நாங்கள்லாம் எப்படி பகவான் பக்தி பண்ண போறோம்? சேனாமணே உத்தராயி ஹோத்தா காஹி திசேன. சாதுக்கள் நமக்கு பண்ணின உபகாரத்துக்கு பதிலுக்கு ஏதாவது பண்ணலாம். ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாருன்னா பதிலுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அப்படி செய்யலாம்னு பார்த்தா எந்த திசையில திக்கில் தேடினாலும் அதுக்கு உதவி கிடைக்கலங்கிறார் அவர். என்னன்னா, வேதவியாசர் பண்ணின உதவிக்கு நாம திருப்பி ஏதாவது செய்ய முடியுமா? ஆகாசத்துல அக்ஷர வடிவமாக இருக்கிற வேதங்களை ரிஷிகள்லாம் கிரகிச்சு கொடுத்து அதை 4 வேதங்களாக பிரித்து நமக்கு கொடுத்த வேதவியாசருக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அந்த வேதத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் நமக்கு புரியறதுக்காக உபனிஷத்துக்களை கொடுத்த மகான்களுக்கு ரிஷிகளுக்கு நாம் என்ன திருப்பி செய்ய முடியும்? அந்த சாரத்தை நமக்கு புரியதற்காக கதை வடிவத்தில் 18 புராணங்களை கொடுத்த மகரிஷிகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஆதிசங்கரர் முதலான அநேக மகாத்மாக்கள், தர்மாத்மாக்கள், மகான்கள், ஞானிகள், ரிஷிகள் எத்தனை பேர் இந்த தேசத்தில், எத்தனை பிடிச்சபடி மண் இருக்குன்னு எண்ணுள்ளா அந்த தேசத்தில் எத்தனை மகான்கள் அவதாரம் பண்ணின்றிருக்கா, பண்ண போறான்னு யாருக்கும் தெரியாது. யாருக்காக? அகேத்துனா அந்யானபி தாரயந்தகான்னு இந்த மனுஷ குலம் வாழறதுக்காகவே தவம் இயற்றி, மனுஷ குலத்துக்காகவே சஞ்சாரம் பண்ணி நாமெல்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அத்தனை விதமான தர்மங்களையும் அனுஷ்டித்து காண்பிச்சு அதை ஏடுகளில் எழுதி பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்து பரம்பரையாக இன்னைக்கு அந்த குரு பரம்பரையெல்லாம் இல்லாமல் போனால், மகான்கள் இல்லைன்னா நம்ம கதி என்ன? எத்தனையோ நாடுகளில் போய் பார்க்குறோம், பணம் இருக்கு, காசு இருக்கு, நிம்மதி இல்லை. நிம்மதி வேணுங்கிறவன் ஆன்மீகத்துக்கு வந்தா தான் நிம்மதிங்கிறான். அதுலேயும் நம்ம சனாதன தர்மமான ஹிந்து தர்மத்தில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. மற்ற எல்லா தர்மங்களில் காணப்படக்கூடிய உன்னதமான விஷயங்கள் அத்தனையுமே இதற்கு தான், இதுதான் தாய் மதமாக இருக்குது. அத்தனையும் இங்கிருந்து போனதாக இருக்குது. அவ்வளவு விஷயங்கள், அத்தனை ஞான கருவூலம்னு சொல்லக்கூடிய பொக்கிஷங்கள் கொடுத்த சாதுக்களுக்கு ஒரு மகானுடைய சரித்திரத்தை படிக்கிறோம், அவருடைய அருள் உரையை படிக்கிறோம்னா அதனால் நாம் அடையக்கூடிய மேன்மை, ஒரு மிருகமாக இருக்கிறவனை ஒரு மனுஷனாக மாற்றக்கூடியது ஒரு சாதுவுடைய சரித்திரமும் அவருடைய உபதேசமும். ஒரு மனுஷனாக இருக்கிறவனை மகானாக மாற்றக்கூடியது சாதுக்கள் சரித்திரமும் உபதேசங்களும்னா திருப்பி நம்ம என்ன செய்ய முடியும்? எத்தனையோ வாழ்க்கையில் துராக்கிருத்தமான தவறுகள் செய்த மனிதர்கள் சாதுக்களோட தொடர்பு ஏற்பட்டு, நேருக்கு நேர் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சாதுக்களுடைய சரித்திரம், மகான்கள் சரித்திரத்தை படித்து உபதேசங்களை படித்து, ராமகிருஷ்ணர் சரித்திரம் உபதேசம் படித்து தெரிந்தினவர்கள் உண்டு, ரமண பகவான் சரித்திரம் உபதேசம் படித்து தெரிந்தினவர்கள் உண்டு, மகாபெரிவர்கள் உபதேசங்கள் படித்து தெரிந்தினவர்கள் உண்டு, சிங்கேரி ஆச்சாரியால தரிசனம் பண்ணி அவர்கள் உபதேசங்கள் படித்து தெரிந்தினவர்கள் உண்டு, ஷிரடி சாய்நாதரை தரிசனம் பண்ணி அவருடைய சரித்திரம் படித்து கேட்டு உபதேசங்களை கேட்டு தெரிந்தினவர்கள் உண்டு, ஞானானந்த பகவானை தரிசனம் பண்ணி அவர்களை பார்த்து உபதேசங்கள் கேட்டு தெரிந்தவர்கள் உண்டு, பார்க்காமலே சரித்திரம் படித்து தெரிந்தவர்களும் உண்டு. அப்படின்னா
திருப்பி நாம் என்ன செய்ய முடியும்? கைமாறு ஏதாவது பண்ண முடியுமா சாதுக்களுக்கு? உதார துமி சந்த, ஏ சாதுக்களே நான் கடன்பட்டு நிற்கிறேனே, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே. கேவடா கேலா உபகார, எத்தனை உதவி செஞ்சிருக்கேன் நீங்க. இந்த மனுஷ குலத்துக்கு எவ்வளவு அருள் கருவூலங்கள், ஞான கருவூலங்களை, எத்தனை தெய்வீகமான விஷயங்களை விட்டுட்டு போயிருக்கேள். கேவடா கேலா உபகார, இதை சொல்ல முடியுமா? காயவனுமி பாமரு, நான் பாமரன், எனக்கு என்ன யோகியதை இருக்கு சொல்றதுக்கு? நீங்கள் பூலோகத்தில் அவதாரம் பண்ணது எதற்கு தெரியுமா? நீங்கள்லாம் பகவத் ஸ்வரூபம் சாதுக்களே. பூமிக்கு எதுக்கு வந்தீர்கள் நீங்கள்? ஜட ஜீவா உத்தார கேலா, என்ன மாதிரி மூட ஜட ஜனங்களுக்கு உத்தாரணம் பண்ணணும், எங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக பூமிக்கு வந்தேள். இதுதான் வழின்னு காட்டி கடைபிடித்து எங்களுக்கெல்லாம் வழி கையை பிடிச்சு கூட்டின்னு போனேன். மார்கதா கவிலா சுபந்த, இப்படி சாதுக்களை உபாசனை பண்ணி கொண்டு சதா பகவன் நாமா சொல்லிக்கொண்டு எப்போ பார்த்தாலும் நாக்கில் பகவன் நாமா இருந்துகிட்டே இருக்கும். உறக்க சொல்லும்போது வீட்டில் நல்லா உறக்க ஆடி பாடுவார். ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ராம் கிருஷ்ண ஹரி. தன்னுடைய இல்லத்திலேயே ஒரு அழகான பூஜா கிரகம் வச்சிருக்கார். அதில் அழகான விட்டலன் ருக்மணியுடைய திருவுருவத்தை வச்சு பிரதி தினம் அங்கே நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு ஆடி பாடி ஆனந்திச்சு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு ஞான சம்பந்தர் சொல்றது போல உள்ளம் உருகி பகவானை வழிபடுவார். வெளியில வந்துட்டு ராஜரீக காரியமா போனாலும் உள்ளுக்குள்ள பகவன் நாம ஓடிண்டே இருக்கும். தைல தாரை போல சுவாசம் போல ஓடிண்டே இருக்கும். பகவன் நாமாவையும் சேனா நாவிங்கிற மகாபக்தரையும் பிரிக்க முடியாது. அப்படி பகவன் நாமாவோட ஒன்றி போனவர். ராஜாவுக்கு சேவகம் பண்ணுறது கார்த்தால சாயந்தரம் 2 வேளை தான். பாக்கி நேரமெல்லாம் ஆனந்தமாக சாதுக்களுக்கு சேவை பண்ணலாம், ஆனந்தமாக பஜனை பண்ணலாம், எங்கே சத்சங்கம் நடந்தாலும் கலந்துக்கலாம். ஆனால் அந்த உத்தியோகத்தில் ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா விடுமுறையே கிடையாது. அவன் என்னைக்காவது வேண்டான்னு சொல்லுவானோ, அவனே பலவிதமான அரசாங்க அலுவல்களில் ரொம்ப உடம்பும் மனசும் நொந்து போன நிலையில் இந்த சேனா நாவி மாதிரி ஒரு நாவிதர் இல்லை, அவர் உண்மையிலேயே நாவிதர் குலத்தில் பிறந்த மகாபக்தர். இந்த மாதிரி ஒரு பக்தரை வந்து ஒரு நாளும் அவனுடைய சிரசை தொட்டு அவனுக்கு வாசனை தைலம் தடவி மாலிஷ் பண்ணி அவனுக்கு ஷவரம் பண்ணுறதுங்க, அதுக்கே எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கான் அந்த ராஜா. இந்த ஒரு சுகத்தை, இந்த ஆனந்தத்தை விடுவானோ விட மாட்டான். அதனால ஒரு வாரம் 10 நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வரேன், பண்டரி யாத்திரைக்கே போகணுன்னா கூட அவரால் போக முடியாது. இருந்த இடத்துலையே இருந்து கொண்டு தாப்பப்படுவர். இத்தனை பண்டரிக்கு போகிற பக்தாளுக்கு சேவை பண்ணுவோம். ஹர்கரி போகிறேடா, பாண்டுகனை பார்க்க போகிறேடா, போயிட்டு வந்திருக்கேடா, ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் பண்ணுறேன். இருந்த இடத்துல இருந்து கொண்டே மகான்களை ஸ்மரிக்கிறது, கண்ணில் படக்கூடிய சாதுக்களுக்கு சேவை பண்ணுறது, சதா பகவானை பூஜனை பண்ணுறது, சதா பகவானை பஜனை பண்ணுறது, இப்படியே ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். இதில் குலம்ங்கிறது எங்கே வருது? பக்தின்னு வரும்பொழுது குலம்ங்கிறதுக்கு இடம் கிடையாது. அந்த இடத்துல குலத்தொழில் எதுவாக இருந்தாலும் உயர்ந்தது, அதில் ஹீனமாக நினைக்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கும் பார்த்தா பண்டரியில் போனேன்னா இந்த முடி திருத்தகம் இருக்கு இல்லையா, சலூன், அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதோடைய உரிமையாளர்கள் இந்த சேனா நாவிங்கிற பக்தருடைய ஒரு பொம்மையும் ஒரு படமும் இருக்குவாங்க. ஏன்னா இப்பேற்பட்ட மகான் பிறந்த குலத்தில் நான் பிறந்திருக்கேன். அப்போ அந்த இடத்துல குலம் எங்கே பெருமை என்ன படணும்? அவமானப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. பக்தர்களை முன்னிலைப்படுத்தி இந்த ராஜாவுக்கு தினம் வந்து மாலிஷ் பண்ணி விடுவார், ஷவரம் பண்ணி விடுவார், சாதுக்களுக்கு சேவை பண்ணுவார். அதில் ஒரு ஆனந்தம் அவருக்கு. இப்படியே வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் ராஜாவுக்கு மாலிஷ் பண்ணிட்டு இருக்கார், அப்படியே தைலம் தடவின்னு இருக்கார். உள்ளுக்குள்ளே இந்த நாமசங்கீர்த்தனில் ஈடுபட்டவா, பொதுவாக சங்கீதத்தில் ஈடுபாடுள்ளவாளுக்கே அவள் அறியாது ஏதாவது பாட்டு முணுமுணுத்துட்டே இருப்பாள். வெளியில் சொல்ல முடியாத போனால் கூட உள்ளுக்குள்ளே பாட்டு ஓடின்னு இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். அந்த இசை ஞானம், இசை ருச்சி இருக்கிறவாளுக்கு தான் புரியும், மற்றவாளுக்கு அது புரியாது. அது இவர் மகாபக்தர், பகவானோட கிருபையினால் பாடல்கள் எழுதுகின்ற ஒரு பரம பாக்கியம் உள்ளவர்.
ஞானேஸ்வர மகாராஜ் மேலே அபரிமிதமான பக்தி அவருக்கு. அந்த குருநாதரோட கிருபையினால் அவருக்கு அப்படியே அபங்கங்கள் உள்ளுக்குள்ளேருந்து ஸ்புரிக்கும். அப்படி மனசில் தோணும்போது அப்படியே பாடிப்பார். வீட்டுக்கு போனவுடனே அதை எழுதி வச்சுப்பார். அப்படிலாம் நமக்கு அந்த அபங்கங்கள்லாம் கிடச்சிருக்கு. ஒரு நாள் ராஜாவுக்கு அப்படி மாலிஷ் பண்ணிட்டு இருக்கார். அவன் வேறு மதத்தவன் தெரியும், அவன் எதிர்க்க நம்ம இதெல்லாம் பாடப்படாதுன்னு தெரியும். ஆனாலும் அவர் கோபி சந்தனம் புக்கா இந்த கருப்பு பொட்டு கழுத்தில் துளசி மாலையோடு தான் போவார். அந்த ஷவர கத்தியெல்லாம் வச்சுட்டுருக்கிற ஒரு சின்ன டப்பா அதை எடுத்துட்டு ஒரு கிண்ணம், அவன் ராஜாவுக்குன்னு சாதாரண கிண்ணமெல்லாம் உபயோகிக்கப்படாது, எல்லாம் தங்க கிண்ணம். அவன் உட்கார்றதே சந்தன மரத்தினால் ஆன பலகையில் தான் உட்காருவானான். வைர வைடூரியங்கள் பதிச்ச கிண்ணத்தில் தான் வாசனை தைலமே வருமா ராஜாவுக்கு. இப்படி ராஜ சேவை பண்ணிட்டு இருப்பார். பண்ணும்பொழுது மனசில் இந்த ராஜாவுக்கு நான் சேவை பண்ணுறேன், என்னுடைய குலத்தொழிலால் இவன் எனக்கு எஜமானாக இருக்கான், வாஸ்தவமாக இவனுக்கும் எனக்கும் அத்தனை ஜனங்களுக்கும் நீதானே எஜமான், நீதானே எல்லாருக்கும் தலைவன், நீதானே. இந்த ராஜாவுக்கு நாம் பண்ணுற சிஸ்ரூஷையை எப்படி யசோத கிருஷ்ணனை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டாலும் அப்படி நினச்சிக்கிறேன். பாண்டுறங்க உனக்கு நான் பண்ணுற சேவையாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த ராஜ சேவையை விட்டல சேவையாக நினச்சி பண்ணுவாராம். அப்படி ராஜாவுக்கு எண்ணெய் தேய்ச்சின்னு இருக்கார். ஒரு நாள் மனசுக்குள்ள ஒரு பாட்டு என்ன ஓடுறதுன்னா, மனுஷ பிறவி எடுத்து ஒரு தடையாவது பண்டரிக்கு போகணும், அந்த பாக்கியம் எப்போ கிடைக்க போகிறதுன்னு தெரியல. எத்தனையோ பக்தர்கள் போயிட்டு வந்துட்டு அங்கே ஆனந்தமாக இருக்குது, ஒரே பஜனை, ஒரே நாம கோஷம், விட்டலன் சாட்சாத்தாக அங்கே நின்றுட்டு இருக்கான், அத்தனை பக்தரோடையும் ஆடி பாடுறான். இதை பார்க்கக்கூடிய ஒரு பிரேம பக்தி நமக்கு இன்னும் வரலையே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறார். அந்த ஏக்கமே அப்படியே மனசுக்குள்ளேயே இருந்துட்டுருக்கு. மாலிஷ் பண்ணிகிட்டே இருக்கார். உறக்க பாடப்படாதுங்கிறதுனாலே மனசில் இருக்கிற அந்த பாட்டு லேசாக அவர் அறியாமல் இப்படி தேய்ச்சி விட்டுட்டே இருக்கார். ராஜா என்ன சேனா பாட்டு பாடுறேன்னா, சாப் மன்னிக்கணும், தெரியாமல் பாடிட்டேன், தப்பு இல்லைப்பா, பாட்டு கேட்டுட்டே எண்ணெய் தேய்ச்சினா இன்னும் நல்லா தான் இருக்குது, பாட்டு பாடுகிறான். இல்லை நான் பாடுறது நான் கும்பிடுற சுவாமி பற்றின பாட்டு, அதை பற்றி பரவாயில்ல, எனக்கு அதோட பொருள் முக்கியம் இல்லை, இசையை கேட்குறேன், எனக்கு இசை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். பரவாயில்லையா பாடலாமா, பாடிண்டே எண்ணெய் தேய்ச்சி விட சுகமாக இருக்குங்கிறான். ஜன்மாசியே ஓ நீ பஹாரே பண்ட, जन्मासिये मोनी पहारे पंडरी, जन्मासिये मोनी पहारे पंडरी, जन्मासिये मोनी पहारे पंडरी, नाचे महाद्वारी, नाचे महाद्वारी देवा पुढे, नाचे महाद्वारी देवा पुढे, जन्मासिये मोनी पहारे जन्मासिये मोनी पहारे पंडरी, पहारे पंडरी. चंद्रभागे तुम्ही, चंद्रभागे तुम्ही कराये स्नान, चंद्रभागे तुम्ही कराये स्नान, यारे दर्शन पुंडलिकाचे, यारे दर्शन पुंडलिका, जन्मासिये मोनी पहारे जन्मासिये मोनी पहारे पंडरी, सेना म्हणे माझी पुरवावहेत, सेना म्हणे माझी पुरवावहेत, सेना म्हणे माझी पुरवावहेत, सेना म्हणे माझे पुरवावहेत, डोळे भरूनी पाहात विठेवरी, डोळे
என்ன அர்த்தம் சேனா அதுக்கு? பாட்டு நல்லா இருக்கு, என்ன அர்த்தம்? என் மனசுக்கு நானே சொல்லிக்கிறேன் ராஜா, மனுஷ ஜென்மா எடுத்துட்டியே ஏ சேனா, ஒரே ஒரு தினம் பண்டரியில் போய் பாண்டவனை கண்ணால் பார்க்கக்கூடாதா? பகவான் முன்னாடி ஆனந்தமாக பாடி ஆடக்கூடாதா? அந்த பாக்கியம் எப்போ கிடைக்க போகிறது? சந்திரபாகாவில் போய் ஒரு ஸ்நானம் பண்ணக்கூடாதா? ஆசையாக புண்டரீகனை தரிசனம் பண்ணக்கூடாதா? இந்த ஆசை எப்போ நிறைவேறும்? கண்ணறைய பகவானை பார்க்குற இந்த ஆசை எப்போ நிறைவேறும் அப்படின்னு பாடிக்கிறேன், எனக்குள்ளே நானே பாடிக்கிறேன். பாட்டு நல்லா இருக்குப்பா. ஆனால் நீ பண்டரிபுரம் போயிட்டு வரணும், ரொம்ப தூரம் இருக்கு இல்லையா அந்த ஊர், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ தூரம் போயிட்டு வருதுன்னா எனக்கு உன்னோட சேவை இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியாது. உன் குலத்தில் எத்தனையோ பேர் இந்த நாவிதர் தொழில் பண்ணுறவாள்லாம் இருக்கா. ஆனால் உனக்கு இருக்கக்கூடிய இந்த தொழிலில் இருக்கிற ஒரு விஸ்வாசம் எனக்கு நீ செய்கிறத பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு உங்கள் கடவுளுக்கு நீ செய்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறானா. அந்த மாதிரி ஒரு விஸ்வாசம் இருக்குது. இவர் நினச்சிக்கிறார், நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன் மனசுக்குள்ளே, நீ எனக்கு எஜமான் போல இருக்க, உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அவன் தானே எஜமான். அதனால் நீ கார்த்தால ஒரு தினம் வர, சாயந்தரம் ஒரு தினம் வர, நடுவில் உனக்கு ஏதாவது வேலை கொடுக்குறேன்னா ஒன்றும் கிடையாது. நிறைய சம்பளம் கொடுக்குறேன், தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன், எல்லா வசதியும் ஒரு ராஜ சேவகனுக்கு உண்டான எல்லா வசதியும் கொடுத்துருக்கேன். ஆனால் விடுமுறை மட்டும் கிடையவே கிடையாது. ஒரு நாள் இந்த இடத்த விட்டு நீ நகரப்படாதுன்னு சொல்லிட்டானா. அவர் மனசில் ஒரு வருத்தம், எப்போ நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்க போகிறது அப்படின்னுட்டு. ஒரு நாளைக்கு பிரதி தினம் வடிகார்த்தால் பகவானுக்கு பூஜை பண்ணுவார். இவருடைய கூட இருக்கக்கூடிய இவருடைய உறவினர்கள், இவருடைய தொழில் பண்ணக்கூடியவர்களே இவர்கிட்ட ஒரு பொறாமை இருந்தது இவர் மேலே. என்னென்னா, நம்மளாம் காத்தாலேருந்து ராத்திரி மட்டுக்கும் கத்தி பிடிச்சி வேலை செய்கிறோம், ஏதோ வருமானம் கிடைக்கிறது, இவனுக்கு கிடைச்ச யோகம் பார், ராஜாவுக்கு போய் மாலிஷ் பண்ணி விட்டு சவரம் பண்ணிட்டு வரான், நல்ல வருமானம் கிடைக்கிற காசு ஒழுங்காக வச்சு ஏதாவது வீடு வாசல் வாங்கி சொத்து சேர்க்குறானோ பைத்தியக்காரன் அதுவும் தெரியல. எல்லாம் அந்த பஜனை பண்ணிட்டு வர்ற சாதுக்களுக்கெல்லாம் கொடுத்து காலி பண்ணி விடுறான் காசை. இதில் பெரிய பஜனை பண்ணுறான், பாட்டு பாடுறான், சேனா நாவி அப்படிங்கிறது போக சேனா மகராஜ் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். இப்படி ஒரு வெத்து பெருமை வேறு இவனுக்கு இருக்குது அப்படின்னு இவர் மேலே ஒரு பொறாமை இருந்தது. இவருக்கு பாவம் அதெல்லாம் தெரியாது, லட்சியமும் இல்லை. எல்லார்ட்டையும் பணிவோடையும் அன்போடையும் எல்லார்ட்டையும் பகவானை பார்க்கிற ஒரு தன்மையோடையும் இருந்தவராக இருந்ததுனால அடுத்தவருடைய பொறாமை எண்ணம் அவரை பாதிக்கலை. பிரதி தினம் வெடிகார்த்தால் எழுந்திருந்துருவார், ஸ்நானம் பண்ணி அந்த இரவும் காலையும் கூடக்கூடிய அதிகாலை நேரம், காலையும் மாலையும் கூடக்கூடிய நண்பகல், நண்பகலும் இரவும் கூடக்கூடிய மாலை நேரம், இந்த 3 நேரங்களும் ரொம்ப விசேஷம். இந்த நேரங்களில் நம்மளுடைய முயற்சி இல்லாமலே நம்ம மனசு பகவான்கிட்ட சுலபமாக போயிடும். அந்த நேரத்தில் தியானம் பண்ணினாலோ ஜபம் பண்ணினாலோ பஜனை பண்ணினாலோ ரொம்ப பலன் அதிகமாக கிடைக்கும். அந்த வேளைகளை சாதுக்கள் தவற விட மாட்டார்கள். மனசு இயல்பாகவே அந்தர்முகப்பட்டு உள்முகப்பட்டுடும், சலனம் இல்லாமல் இருக்கும். இப்படி வெடிகார்த்தால் எழுந்திருந்து பாண்டங்கனுடைய திருவுருவத்துக்கு பூஜை பண்ணி அவருடைய நாமாக்களை சொல்லி சாதுக்களுடைய அபங்கங்கள் கீர்த்தனங்கள்லாம் பாடி, ஞானேஸ்வர் மகாராஜுக்கு தான் எவ்வளவு கருணை சாதாரண ஜனங்கள் மேலே, நம்மளை மாதிரி ஜனங்கள் மேலே. பகவன் நாமாவோட மகிமையும் குருவுடைய மகிமையும் சாதுக்களுடைய மகிமையும் நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஹரி பாட்டுன்னு அற்புதமாக 28 அபங்கங்களில் நாம மகிமையை சொல்லியிருக்கார். அதை ஒரு நாளும் பிரதிதினம் பாராயணம் பண்ணக்கூடிய பாண்டரங்க பக்தர்கள் அநேகம் பேர், வார்க்கரி பக்தர்கள் அவசியம் பாராயணம் பண்ணணும். அப்படி இதெல்லாம் பாராயணம் பண்ணுறது, மகான்களுடைய கிரந்தங்களை படிக்கிறது, பகவத்கீதையை சமஸ்கிருதம் தெரிஞ்சவர்கள் தான் படிக்க முடியுங்கிற நிலைமை போய் ஞானேஸ்வரிங்கிற அற்புதமான ஒரு கிரந்தத்து மூலமாக ஞானேஸ்வர மகாராஜ் பகவத்கீதைக்கு விஸ்தாரமாக ஒரு விரிவுரை எழுதினார். அதெல்லாம் சாதாரண ஜனங்கள் உயர்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற கருணையினால் இதெல்லாம் பாராயணம் பண்ணுற ஒரு பாக்கியம், பிரதிதினம் பகவானை பூஜை பண்ணுற பாக்கியம்னு அப்படியே பகவானை நினைத்து கொண்டு தியானத்தில் ஆழ்ந்துடுவார். பஜனை பண்ணுவார், பூஜை பண்ணுவார், நாம அப்படி சொல்லுவார், ஆடுவார், பாடுவார், குதிப்பார். அப்புறம் அப்படியே பகவானோட சுரூபம் மனசில் வந்த உடனே அப்படியே தன்னில் தானே ஆழ்ந்து போயிடுவார். எப்போ திருப்பியும் அவருக்கு பிரஜை வருதுன்னே தெரியாது. ஆனால் ஒரு நாளும் அவர் ராஜா ரொம்ப வெடிகாத்தால் எழுந்திருக்க மாட்டான், தாமசமாக தான் எழுந்திருப்பான். ராஜாவுக்கு இவர் சுশ্ரூஷை பண்ண வேண்டிய நேரத்துக்கு சற்று முன்பாக தியான நிலை கலைஞ்சிடும்.
உடனே கிளம்பி தன்னுடைய தொழிலுக்குண்டான அந்த சாமான்கள் அடங்கின பெட்டி எடுத்துட்டு மனைவிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவார். அங்கே ராஜ சேவை முடிஞ்சு திரும்பி வந்துடுவார். வந்த உடனே திருப்பி ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிவிட்டு திரும்பி சாதுக்கள்லாம் வந்து அவர்களுக்கு சேவை பண்ணுறது, பஜனை பண்ணுறது. அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய சத்சங்க, ஊரை விட்டு வெளியில் போக முடியாது, எங்கே போனாலும் சாயந்தரத்துக்குள்ளே வந்தாகணும். சாயந்தரம் திருப்பி ராஜா கூப்பிட்டு அனுப்பிச்சிடுவான். திருப்பி ராஜாவுக்கு போய் க்ஷவரம் பண்ணி விடணும், திருப்பி மாலிஷ் பண்ணி விடணும். அந்த சேவையை ஒரு நாள் விடாமல் பண்ணணும். முகமதியர்களுக்கு அந்த தாடியை ரொம்ப சரியாக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப கவனம் உண்டு. அது அவர்களுடைய தர்மம். அதை சரியாக ஒதுக்கி விட்டு ஒரு வேலையும் கவனித்து அவருக்கு மாலிஷ் பண்ணி விட்டு இந்த சுசுரூஷை விட்டு நகர முடியாது. மனசு பூரா இந்த சாதுக்களோடையே இருந்துட்டு பஜனை பண்ணிட்டு பகவானை தரிசனம் பண்ணுற பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த ராஜாவுக்கு நம்மளுடைய சேவை பிடிச்சிருக்கு, அதை விடவும் முடியல. அப்படி ஒரு தத்தளிச்சுன்னு இருக்கிற ஒரு நிலையில் ஒரு நாள் கார்த்தால பஜனை பண்ணிட்டு அப்படியே தண்ணில் தானே ஆழ்ந்து போன நிலையில் ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படியே நினைச்சுட்டார். ஞானதேவ குரு ஞானதேவதாரு உத்தரி பைல பாரு ஞானதேவா ஞானதேவ மாதா ஞானதேவ पिता तोडी भवव्यता ज्ञानदेव उत्तरी पहिला पारू ज्ञानदेवा. ஞானேஸ்வர மகாராஜ் அப்படியே நினைச்சுட்டார், குருநாதா நீங்கள் அவதாரம் பண்ணலேன்னா என்ன மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் என்ன கதி? இந்த ஆழம் காண முடியாத பிறவி பெருங்கடல்னு சொல்லக்கூடிய பவசாகரத்தேந்து எங்களை கடை கரையேற்றக்கூடியது யார்? ஞானதேவ குரு, ஞானதேவனான ஞானேஸ்வரனான குரு ஞானதேவதாரு உத்தரி பைல பாரு ஞானதேவா. இந்த ஜென்மாவுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா, போன ஜென்மாவுக்கு யார் அம்மா அப்பா தெரியாது, அடுத்த ஜென்மாவுக்கு யார் அம்மா அப்பா தெரியாது. ஆனால் எங்களை மாதிரி உள்ள தீன ஜனங்களுக்கெல்லாம் நிரந்தரமாக நீங்கள் தான் தாய், நீங்கள் தான் தகப்பனார். ஞானதேவ மாதா ஞானதேவ பிதா தோடி பவவ்யதா ஞானதேவ. இந்த பிறவி பிடி இருக்க பவம்ங்கிற வியாதி, இந்த வியாதியை தீர்க்கக்கூடிய ஒரு ஔஷதம், இந்த துன்பத்தை நீக்கக்கூடிய மருந்து கருணையே வடிவமான என்னுடைய குருநாதர் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறார். எல்லாரும் நெருங்கி பழகிறார்கள், உறவு நட்பு. எத்தனை நாளைக்கு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு அவன் வரான்பா நான் இல்லைன்னு சொல்லிவிடுங்கிறான். நெருங்கி பழகியிருப்பான், இப்போ அவனோட ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படிங்கிறான். அப்போ இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? உறவு எத்தனை நாளைக்கு? நட்பு எத்தனை நாளைக்கு? அவர்களுக்கு காரியம் மாற மட்டுக்கும் தானே. ஞானதேவ மாஜா சோயரா சோயரே தாயரே, எனக்கு உறவு அவர் தான், நட்பு அவர் தான், என்னுடைய பிராண சகா அவர் தான். சேனாமணே மாஜா ஞானதேவ நிதான, என்னுடைய நாக்குல சதா அவருடைய நாமா இருந்துட்டே இருக்காது, என்னுடைய சொத்து. தாவிலி நிஜ குண ஞானதேவ உத்தரி பைல பாரு ஞானதேவ. அப்படி குருநாதர் நினைச்சுக்கிறார். அந்த ஞானேஸ்வர் யாருன்னா சாட்சாத் பாண்டுரங்கனே அந்த அவதாரம் எடுத்திருக்கார். இந்த குருநாதரோட ரூபத்தையும் விட்டலோட ரூபத்தையும் அப்படியே ஹிருதயத்தில் நினைச்சுட்டு தன்னை மறந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். மனைவிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நானே என்னுடைய பூஜை முடிஞ்சு நான் வருவேன், நான் பூஜையில் இருக்கும்போது யார் வந்து கேட்டாலும் நான் பூஜையில் இருக்கேன்னு சொல்லாதே. ஏன்னா சாதாரணமாக உள்ளவன்
ஒரு நாவிதன், இவனுக்கு என்ன பூஜை வண்டி கிடக்குன்னு யாராவது பரிகாசமாக பேசுவா. பரிகாசமாக பேசுறதுனால எனக்கு அவமானம் இல்லை, பகவானோட பஜனையும் பூஜையும் நிந்திச்ச பாபம் அவர்களுக்கு வந்துடும். அதனால் நானே வந்துடுவேன். அந்த மாதிரி நேரத்தில் யாராவது வந்தால் நான் இல்லைன்னு சொல்லிடு. அது பொய்யாகாது. ஏன்னா நான் நானாக இருக்கிறது இல்லை. அங்கே போய் நான் பகவான்கிட்ட ஈடுபட்டுட்டேன்னா நான்கிறது ஒழிஞ்சு போயிடுறது. நான் என்பது அற்று போனால்தான் பகவத் ஸ்வரூபம் விளங்கும்னு குருநாத்தாலாம் சொல்லி கொடுத்துருக்கா. அதனால் என்னை நான் மறந்து என்னை நான் இழப்பதற்காக போகக்கூடிய இடம் அந்த பூஜா அறை. அந்த இடத்துல எந்த தொந்தரவும் வராமல் பார்த்துக்கோன்னு மனைவிட்ட சொல்லியிருக்கேன். அன்றைக்கி ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு அப்படியே குருநாதரை நினைத்து கொண்டு கண்ட தாரதாரையாக ஜலம் வருது. பாண்டுரங்கனை நினச்சி கொண்டு அவரோட கருணையை நினச்சி கொண்டு இந்த மனுஷ பிறவி கிடைக்கிறதே துர்லபம். துர்லபமான மனுஷ பிறவியில் சத்சங்கம் அதை விட துர்லபம். மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதை விட துர்லபம். பகவன் நாமா நாக்கில் வர்றது அதை விட துர்லபம். இந்த பிறவியை பகவானோட சரணாரவிந்தத்தில் சேர்க்கணுங்கிற எண்ணம் வரணுமே, வீண் பிறவி கழிக்கக்கூடாதே. இதெல்லாம் குருநாதர் கிருபையால் கிடச்சிருக்கேன்னு நினச்சி நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன் குருநாதா, ஹே பாண்டுரங்கா அப்படின்னு நினச்சி மனசு அப்படியே உருகின்னு இருக்கிற நிலையில் கால நேரம் போனது தெரியல. ராஜா வந்து உட்காந்துனுட்டான் அவனுடைய சந்தன மரத்து பலகையில். வாசனை தைலம் வந்தாச்சு. திரும்பி பார்க்குறான், வழக்கமாக வர வேண்டிய சேனா வரல. அவனுக்கு கோபம், ஏன் இன்றைக்கி தாமசமாக வரான் அப்படின்னா. ஒரு ஆளை போய் சேனா பார்த்துன்னு வாப்போ அப்படின்னு அனுப்பிச்சான். அந்த ஆள் ஓடி வந்தான். இது மாதிரி யாராவது வந்துட போகிறாளே நாழி ஆயிடுத்தேன்னு மனைவிக்கு தெரியும். அவள் வெளியிலேயே நிற்கிறா. சேனா அங்கே ராஜா கூட்டின்னு வர சொன்னார். அவர் வெளியில் போயிருக்கார். என்னம்மா அது, தினம் வந்து அவருக்கு பண்ணக்கூடிய சுசுரூஷை பண்ண வேண்டாமா? ராஜா காத்துன்னு இருக்கார், ராஜாவை காக்க வைக்கலாமா? அவர் கோபம் வந்தால் என்ன பண்ணுவார்னே தெரியாது. வந்துடுவார், வந்த உடனே நான் அனுப்புகிறேன். எவ்வளோ நேரம் நிற்பான்? கொஞ்சம் நேரம் நின்னா அதுக்கப்புறம் போயிட்டான். ராஜாட்ட போய் சொல்லணுமே விஷயத்த. அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்கார். என்னுடைய வேலையை விட அதை விட என்ன பெரிய வேலை அவனுக்கு? ராஜ சேவையை விட பெரிய வேலை ஒன்று உண்டா? அவனுக்கு எவ்வளோ தூரம் சம்பளம் கொடுத்து நான் வச்சுருக்கேன். நான் காத்துன்னு இருக்க முடியாது. போ, அங்கே போய் திருப்பி கூட்டின்னு வா. திருப்பி ஓடுறான். திருப்பி அதே பதில் சொல்கிறான். திருப்பி ராஜாட்ட போகிறான். இந்த நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன் இவர்களுடைய குலத்தையே சேர்ந்தவன். அவனுக்கு பொறாமை இருந்தது இவர் மேலே. அவன் பார்த்தான், இதுதான் சரியான சந்தர்ப்பம். காலங்கார்த்தால நேரம் இவன் வெளியில் போகமாட்டான், பூஜை அறையிலேருந்து பஜனை பண்ணிட்டு இருப்பான்னு நம்மளை மாதிரி தினம் பார்க்குறவனுக்கு தெரியும். இவாளுக்கு தெரியல இந்த விஷயம். இதை போய் ராஜாட்ட சொல்லிட வேண்டியதான் தீர்மானம் பண்ணினானான். இந்த சேவகன்ட்ட சொல்லப்படாது. இவனே கிளம்பி அரண்மனைக்கு போனான். அவனுக்கு என்ன நப்பாசைன்னா, சேனாவுக்கு தண்டனை கிடைக்கும், லாபம் ஒன்றும். சரி, நாளையிலேருந்து நீ இந்த வேலைக்கு வந்துடுன்னு கூப்பிட்டா நாளைக்கு நமக்கு நிறைய சம்பளம் கிடைக்குமே நினச்சான். திரும்பி பார்த்தார், வேற ஒருத்தனா நிற்கிறான். நீ யாருப்பா? நான் சேனா விட்டு பக்கத்து வீடு. சேனாவை அனுப்பு. இல்லை, அதை சொல்ல தான் வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்? அவன் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இல்லைன்னு சொல்லி விடுறான். நீ சொல்கிறது நிஜமா? நிஜம். நீங்கள் ஆட்களை உள்ளே அனுப்பிச்சு தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படி உள்ள? பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு இல்லைன்னு சொல்லி விடுறான். அப்படி என்ன பண்ணுறான் உள்ளேன்னா? இந்த இடுப்பில் கையை வச்சுன்னு ஒரு சாமி இருக்கே, எங்கள் ஊரில் எல்லாம் கும்பிடுவாங்க. அந்த சாமி கும்பிட்டுன்னு இருக்கான். காத்தால் நேரம் எங்கேயும் வெளியில் போக மாட்டான். என்னெல்லாம் தெரியும். இல்லைப்பா, 2 தினம் ஆள் அனுப்பிச்சு 2 தினம் அவன் சம்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டாலே, நீங்கள் உள்ளே அனுப்புங்க, உள்ளே இருக்கானா இல்லையா பாருங்கன்னு. அப்படியே கண்ணு செவந்தெடுத்து கோபத்தில் உதடு துடிக்கிறதா ராஜாவுக்கு. எவ்வளவு திமிர் இருக்கணும்! இந்த நாட்டை ஆள்ற ராஜா, அவனுக்கு சம்பளம் கொடுக்குற எஜமான், நான் கூப்பிட்டு அனுப்பிச்சு பொய் சொல்கிறானே. ஒரு 4 பேரை கூப்பிட்டான். சேனாவை கட்டி இழுத்துண்டு நதியில் போட்டு மூழ்கடிச்சிருங்கன்னு ஆணை பிறப்பிச்சிட்டான். கொண்டு வான்னு சொல்லலை, ஆனால் நதியில் போட்டு மூழ்கடிச்சிருங்கோன்னா. அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பினா சேனா நின்றுட்டுருக்க. சேனா, மகாராஜ் கொஞ்சம் தாமசமாக எடுத்து மன்னிக்கணும், பரவாயில்ல, மாலிஷ் பண்ணி விடுறியா? பண்ணுறேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒன்றுமே புரியல. வந்துட்டானே, காட்டி கொடுக்கணும்னு பார்த்தா நடக்கலையே. அப்படி மெதுவாக போகிற மாதிரி நழுவிட்டான்.
நிலைமை புரிஞ்ச உடனே அந்த ஆணையை நிறைவேற்ற முடியாமல் அந்த வீரர்கள்லாம் திருப்பி போயிட்டா. ராஜா தன்னோட இடத்துல உட்கார்ந்து கொண்டா. மாலிஷ் ஆரம்பிக்கணும். முதல்ல ஷவரம் பண்ணணும். அப்படி ஒதுக்கி விட்டார். அப்படி மோவாக்கட்டையை பிடிச்சார். அப்படி கையை வைக்கும்போது அப்படியே ஆனந்தமாக இருக்கு. சாக்ஷாத் பகவான் வந்திருக்கான். அவனுடைய ஸ்பர்சம் பட்டா எப்படி இருக்கும்? இனம் புரியாத ஒரு ஆனந்தம். எந்த ஆனந்தத்தை யசோதை அனுபவித்தாளோ, எந்த ஆனந்தத்தை கோபிகைகள் அனுபவித்தாளோ, எந்த ஆனந்தத்தை மகான்களும் ரிஷிகளும் பக்தினால் பாவனையினால் அனுபவிக்கிறாளோ, அந்த ஆனந்தத்தை எந்த சாதனையும் பண்ணாத அந்த ராஜா ஒரு மகானுக்கு சம்பளம் கொடுக்குற பாக்கியத்தினால அடைஞ்சான். அப்படி இந்த மூவாக்கட்டையை தொட்டு அப்படி ஒதுக்கிறத அப்படியே ஆனந்தமாக இருக்குது. சேனா அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். என்ன ராஜா, நீ தினம் இப்படி தான் பண்ணுவே, இன்றைக்கி என்னமோ ரொம்ப எனக்கு சொல்ல தெரில, வித்தியாசமாக இருக்குது. என்ன சொல்லுங்கன்னு. அதான் தப்பு இல்லைப்பா, நீ இந்த கையை எடுக்காது, அப்படியே வச்சுக்கோங்க. நான் கையை அப்படியே வச்சுருந்தேன்னா உங்களுக்கு ஷவரம் பண்ண முடியாது. அப்படியே ஒரு மாதிரி ஷவரம் பண்ணிவிட்டு கண்ணாடியை கொண்டு வந்து அப்படி பின்னாடி நின்று கொண்டு அந்த கண்ணாடி அப்படி காட்டினான். தன் முகத்தை இவன் பார்க்குறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் அது வழியில் வாழ்க்கையில் அனுபவித்த எத்தனையோ அல்ப சுகங்கள் இருக்க பகவானை தீண்டக்கூடிய சுகத்தை அடைஞ்சான். பாரதியார் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலான்னு. நெருப்பை தொட்டா கிருஷ்ணனை தொடராப்பில் யாருக்கு இருக்கோ அவன் தான் ஞானி. அது அனுபவிச்ச உலகதானே தெரியும் இல்லையா? பகவான் தொடுகிறார். அப்படியே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் இருந்து கொண்டு கண்ணாடியில் அப்படி பார்க்குறான். பார்க்கும் பொழுது இவனுக்கு தன் உருவத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை. இந்த சேனா இன்றைக்கி என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானே, இன்றைக்கி என்னமோ அவன்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கே அப்படின்னு அந்த கண்ணாடி அப்படி நகர்த்தி சேனா என்ன பண்ணுறான் அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறான். அவன் பார்த்த காட்சி என்னன்னா, விட்டேவரி உபானீட்ட கட்டாவரி கர विठेवरी उभानीट कटावरी कर वाट पाहे निरंतर भक्ताची घेमाये. பக்தர்கள் வரவை எதிர்பார்த்துன்னு எந்த ஒரு பக்தவத்சலனான பாண்டுரங்கன் பண்டரியில நிற்கிறானோ அவனோட காட்சி அதுல தெரிஞ்சுதான். இது பாண்டுரங்கன்னு அவனுக்கு தெரியாது. அவன் பண்டரிபுரம் போனவன் இல்லை. பக்தி இல்லாதவன் கூட பண்டரிபுரத்துக்கு போனால் பக்தி வந்துடும். அந்த உருவத்தை பார்க்குறான். ஷாமசுந்தரனாக கஸ்தூரி திலக்கத்தோட அழகான கருணை பொழியக்கூடிய 2 கண்களோட அப்படி பிடிச்சு வச்ச மூக்கோட குறும்பு சிரிப்போட கூடின நகையோட காதல மகர குண்டலத்தோட ரத்தன கிரீட்டத்தோட அப்படி மந்தஹாசமாக சிரிச்சுண்டு உனக்கு தரிசனம் கொடுக்க வந்துட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி பகவான் அப்படி இடுப்பில் கையை வச்சு நிற்கிற அந்த உருவம் தெரிஞ்சுதான் ஆச்சரியப்படுறான். இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு உருவமா அப்படின்னு திரும்பி பார்க்குறான். சேனா அப்படி நின்றுருக்க. ஸ்ரீ முகுட்ட ரத்னாச்சா श्री मुकुट रत्नाचा ढाळ देती कुंडलाचा तुरा गोविला मोत्याचा तो गे माये. இந்த ஜொலிக்கிற கிரீட்டத்தில் அப்படி முத்துச்சரம் தொங்குறது. கிரீட்டத்தோட அழகை பார்க்கறதா, முத்துச்சரத்தோட அழகை பார்க்கறதா, கஸ்தூரி திலக்கத்தோட அழகை பார்க்குறதா, அந்த கண்ணங்கரேன்னு இருக்கிறதுலையே இத்தனை மேகஷாவலனாக இருக்கிற அந்த அழகை பார்க்குறதா, அந்த கண்களை பார்க்குறதா, மூக்கை பார்க்குறதா, உதட்டை பார்க்குறதா, கௌஸ்துப மணியை பார்க்குறதா, இடுப்பில் கையை வச்சுன்னு ஒய்யாரமாக நிற்கிற அந்த அழகை பார்க்குறதா, நான் எதை பார்ப்பேன்னு தெரியாமல் ராஜா திண்டாடுறானா. கண்டி சோபேயே காவலி தோடரு கர்ஜே பூமண்டலி
भक्त जनाची माऊली तो घे माये, भक्त जनाची माऊली तो घे माये. பக்த ஜனங்களுக்கெல்லாம் எவன் தாயாரா இருக்கானோ, கருணை வள்ளலா இருக்கானோ, அந்த ஸ்வரூபத்தை பார்க்கிறான். திரும்பி பார்க்கறான். சேனா அப்படி வா. இந்த கண்ணாடியில் ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சுதே. உங்க முகம் தான் தெரிஞ்சிருக்கோம் ராஜா. இல்லப்பா, என் முகம் எனக்கு தெரியாதா? தினம் தினம் கண்ணாடியில் பார்க்குறேன். கோரமான ரூபம் அது. தினம் பார்த்துட்டு இருக்கேன் கண்ணாடியில். இத்தனை ஒரு அழகான ரூபம் தெரிஞ்சுதே. இல்லையே ராஜா, இல்லை சேனா, நீ ஏதோ மாயம் பண்றியா? எனக்கு மாயம் எல்லாம் ஒன்றும் பண்ண தெரியாது. மாயாவியான பகவான் சொல்றான் அதை. சரி, ரொம்ப நேரம் ஆறுது ராஜா, மாலிஷ் பண்ணட்டுமா? அப்படின்னா அந்த எண்ணெய் எடுத்து இப்படி வச்சுட்டார். சேனாவாக இருக்கிற விட்டல் நினச்சிட்டாரா, இப்படி தானே எண்ணெய் கொப்பையை வச்சுன்னு எங்கள் அம்மா என்ன பாடுபடுத்துவா, என்ன நான் எங்கள் அம்மாவை என்ன பாடுபடுத்துவேன் யசோதைய. எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி, எண்ணெய் கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் உன்ன கனிகள் தருவன், ஒலி கடல் ஓதனி போலே, வண்ணமழகிய நம்பி, திருமஞ்சனமாட நிவாரா, திருமஞ்சனமாட நிவாரா, விதவிதமா சாப்பிட்ற விஷயங்கள்லாம் கிண்ணத்தில் வச்சுட்டு, கிருஷ்ணா உனக்கு பழம் தரேண்டா, கிருஷ்ணா உனக்கு பால் தரேண்டா, கிருஷ்ணா உனக்கு வெண்ணெய் தரேண்டா, கிருஷ்ணா உனக்கு அப்பம் தரேண்டா, அக்கார அடிசல் தரேண்டா, எண்ணெய் தேய்ச்சி குளிடா அப்படின்னு அம்மா கெஞ்சிவாளே, அது ஞாபகம் வந்துதான். நான் இன்னைக்கு உனக்கு எண்ணெய் தேய்க்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டாரா. அந்த வாசனை தைலத்தை கையில் எடுத்தார். துளியோண்டு அந்த கைகளில் விட்டுண்டார். அவனோட சிரசில் அப்படி வச்சார். என்ன பாக்கியம்! பகவானுடைய கரங்கள், உலகத்தையே காப்பாற்றக்கூடிய கரங்கள் அவனுடைய சிரசில் படணும்னா என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவன். அப்படியே சுகமாக இருக்கு. மாலிஷ் பண்ணுறதுக்காக கையை எடுக்காதே சேனா, அப்படியே வச்சுக்கோ, கையை எடுக்காதேங்கிறான். கையை எடுக்கலைன்னு எப்படி மாலிஷ் பண்ணுறது ராஜா? நீ மாலிஷே பண்ண வேண்டாம், கையை எடுக்காத. நான் அப்படியே மெதுவாக தடவுறேன். அப்படியே ஆஹா 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 அப்படிங்கிறான். இன்னைக்கு என்னமோ ஒரு வித்தியாசம் இருக்குப்பா உங்ககிட்ட அப்படிங்கிறான். அந்த ஆனந்த லகரி தாங்க முடியல. அப்படி எண்ணெய் தேய்ச்சின்னு இருக்கிற சுவாமி அப்படி குனிஞ்சான். எதிர்க்க இருக்கிற அந்த தங்க கோப்பையில் இருக்கிற எண்ணெயில் சேனாநாவியா நிற்கிற பகவானுடைய சாட்சாத் ரூபம் தெரிகிறதான். சோனசலா பீதாம்பர சோனசலா பீதாம்பர ब्रीदवागवी मनोहर सेनावंदी निरंतर तोगे माये सेनावंदी निरंतर तोगे माये तोगे माये श्याम सुंदरा पीतांबरधरा कस्तूरी तिलकधरा मकर कुंडलधरा वैजयंती मालाधरा पीतांबरधरा तुलसी माला भूषणा पांडुरंगा
அந்த சொரூபம் அப்படியே தெரியறதா. அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். திருப்பி பார்க்குறான், சேனா அப்படின்னு இருக்க. எத்தனை பேருக்கு விளையாட்டி காட்டினவன் இந்த பாண்டரங்கன் கிருஷ்ணன் இந்த ராஜாவிட்ட இன்னைக்கு விளையாடுறானா. இப்படி நமக்கு தெரியறது பிரமையா. இவன் கேட்டால் இல்லவே இல்லைங்கிறானே. அங்கே தள்ளி நின்று அந்த சேவகர்கள்லாம் அப்படி வேடிக்கை பார்க்குறா. எல்லா இடத்துக்கும் நமக்கு மானம் போய்டும், நமக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்கிறான் ராஜா. இன்றைக்கி என்னமோ ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. நீ தாமசமாக வந்தால் கூட சேனா இன்றைக்கி ரொம்ப அருமையாக மாலிஷ் பண்ணினேன், க்ஷவரம் பண்ணினேன். எனக்கு வந்து உன்னை பிரிய முடியல. உன்னை விட்டு நீ திருப்பி வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வருவேங்கிறதே என்னால் தாங்க முடியல. என்ன ராஜா ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறீங்களே அப்படிங்கிறான். இரு, உனக்கு நான் ஏதாவது தரணும். கிடுகிடுன்னு ஒருத்தனை கூப்பிட்டான். நிறைய தங்க காசு கொண்டு வான்னான். அப்படியே அள்ளி போட்டான். இது என்ன ராஜா, எனக்கு தான் மாத சம்பளம் வருது. இல்லை, இது இன்னைக்கு நீ பண்ண சேவைக்கு நான் இன்னும் கூட நிறைய தங்க காசு தரேன். அந்த ஏதோ ஒரு அழகான ஒரு 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 வடிவம் ஒன்று காமிச்சியே, அது இன்னும் ஒரு தரம் காட்ட முடியுமா? நான் இப்படியே தானே இருக்கேன் ராஜா, நீங்கள் ஏதோ மனசில் கற்பனை பண்ணிக்கிறீங்க. அப்படின்லாம் ஒன்று பாருங்க, உங்கள் சேனா தான். இல்லைப்பா, இன்றைக்கி நான் இதுவரையிலும் என் வாழ்க்கையில் நான் பார்க்காத ஒரு அழகு வடிவத்தை நான் பார்த்தேன். அதை நான் திருப்பி பார்க்கணும். நீங்கள் ஏதோ நினச்சிட்டீங்க ராஜா, நான் வரேன் ராஜா. இன்னும் ஒரு தரம் காட்டக்கூடாதா, இன்னும் ஒரு தரம் காட்டக்கூடாதா? எங்கிறான்னு தெரிஞ்சவொன்னே பகவான் காட்ட மாட்டான். தாபத்தை ஜாஸ்தி பண்ணால் தானே தரிசனம் கொடுக்க முடியும். க்யூவில் மணிக்கணக்காக நின்று திருப்பதியில் போய் அப்படி ஒரு க்ஷணம் பெருமாளை பார்த்தா ஆனந்தமாக இருக்குது. அங்கேயே போய் 5 மணி நேரம் நின்னா எவ்வளோ நேரம் சுவாமி பார்க்க முடியும் நம்மளால், இல்லையா? அதை தாபத்தோடு தரிசனம் பண்ணணும். சபரிமலைக்கு விரதம் இருந்து பெருவழி பாதையில் நடந்து ஆடி பாடி சரணம் சொல்லணும். இந்த க்ஷண நேரம் ஐயப்பனை பார்க்குறது ஒரு ஆனந்தம். அங்கேயே நின்று மணிக்கணக்காக பார்த்தா அந்த ஆனந்தம் தெரியாது. அப்போ அந்த க்ஷண நேரத்தில் தோணும் ரொம்ப நேரம் பார்க்கணும் போல தோணும். அந்த க்ஷண நேர தரிசனம் தான் மனசில் நிற்கும். அந்த தாபம் தான் முக்கியம். பக்திக்கு தாபம் ரொம்ப முக்கியம். பகவான் என்ன பண்ணா, நான் வரேன் ராஜா, நீ ஒரு தரம் பான்னா. அப்புறம் அந்த சுற்றி நிற்கிற சேவகால் சிரிச்சுட்டான். ராஜாவுக்கு அவமானமாக போயிடுது. சரி நீ போகலாம், அவன் கம்பீரத்தை வர வச்சுட்டான், நீ போகலாம்னா. அந்த தங்க காசு பூரா அந்த க்ஷவரப்பட்டியில் போட்டு ஓசப்படாமல் வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டில் சேனா தன்னை மறந்து உட்கார்ந்துட்டு கண்ணில் தாரதாரையாக ஜலம் வர விட்டேவரி உபா நீட்டு கட்டாவரி கரு वाट पाहे निरंतर भक्ताची गे माये அப்படியே பகவான் நினைச்சு உருகின்னு இருக்கார். ஓசப்படாம எல்லா கோகுலத்திலேயே அவனுக்கு பழக்கம். எல்லா வீட்லையும் திருட்டுத்தனமாக போய் ஒருத்தருக்கும் தெரியாமல் வெண்ணையை திருடி எல்லாம் பழக்கப்பட்டவன் தானே. மெதுவாக வந்தான். இந்த க்ஷவரப்பட்டி எடுத்துன்னு போயிருந்த இடத்துல திருப்பி வச்சுட்டான். இப்போ என்ன இருக்குன்னா, பகவானுடைய திருக்கரங்கள் பட்ட க்ஷவர கருவிகள் அந்த பெட்டி, அதுக்குள்ள ராஜா கொடுத்த தங்க நாணயம் அப்படியே இருக்கு. ராஜாவுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறா. அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கு. அவனுக்கு உண்டான போஜனம் எல்லாம் வருது. மனசு பூரா அவன் பார்த்த அந்த சௌந்தரிய ரூபத்திலேயே இருக்கு. அவனோட எந்த வேலையிலையும் கவனம் செலுத்த முடியல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்கிறது. வெளியில் சொல்லவும் முடியல. ராணிமார்கள்லாம் கேட்குறா, என்ன ஆச்சு உங்களுக்குங்கிறா. சொல்ல தெரியல. அவள்கிட்ட போய் எப்படி சொல்கிறது? பைத்தியம் நினச்சிப்பாளோ நம்மளை. ஒரு அழகான ஒரு வடிவத்தை பார்த்தேன்னா அதை சரியாக புரிஞ்சுக்கணுமே. ஆனால் இது கனவு இல்லை, நான் நல்லா முழிச்சுன்னு தான் இருந்தேன். இப்படி ஒரு இது என்ன தெரியலையே. அது பாண்டுறங்கன்னு அவனுக்கு தெரியாது, பாவம். அது பகவான்னு தெரியாது. பகவான் பக்தன் ரூபத்தில் வருவான்ங்கிறதும் தெரியாது. அப்படியே அந்த அவஸ்தையிலே சாயந்தரம் அவரில் கடத்திவிட்டான். சாயந்தரம் திருப்பி சேனா வருவான். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டின்னு வர சொல்லணும். ஒரு சிப்பாயை கூப்பிட்டான். சேனா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. காத்தால் அவன் பண்ணின சேவை எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்னும் நிறைய தங்க காசு தரப்போகிறேன், அவனை சீக்கிரம் வர சொல்லு அப்படிங்கிறான். இந்த சிப்பாய் நினச்சினான், இன்றைக்கி என்ன ஆச்சு இந்த ராஜாவுக்கு, இந்த நாவிதனுக்கு இன்றைக்கி இப்படி ஒரு யோகமாக நினச்சிண்டான். இதுக்குள்ளே சேனா வந்து தன்னுடைய தியான நிலை பஜனையில் அப்படியே மக்னமான நிலை கலைஞ்சு வெளியில் வந்துட்டார். அப்போ பத்தினி சொன்னால்,
2-3 தினம் ராஜசேவர்கள் வந்துட்டு போயிட்டா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நீங்கள் வேணால் ராஜா ஒரு தினம் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னா. ரொம்ப தாமசமாக இன்றைக்கி என்னமோ தெரியல, ரொம்ப ஆழ்ந்துட்டேன். அப்படியே பகவானோட மனோகரமான ரூபம் அப்படியே கண்ணில் தெரிஞ்சுது. ஞானேஸ்வர் மகாராஜ் நினச்சின்னே அவர் கிருபையினால் விட்டலனோட ஸ்வரூபம் தெரிஞ்சுது. எனக்கு தாமசம் ஆகிடுத்து தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடமையிலேருந்து தவறிட்டேங்கிறதுக்காக வருத்தப்படுறேன். சாயந்தரம் எப்படி போகணும் இல்லையா, போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட. சாயந்தரம் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த டப்பாவை எடுத்து பார்க்கணும் இல்லையா, எல்லாம் சரியா இருக்கான்னு கருவிகள்லாம் பார்த்தா பளபளன்னு தங்க காசு. மனைவியை கூப்பிட்டார், இது என்னம்மா உள்ள அப்படின்னார். சுச்சோ தெரியலையே, நீ பார்த்தியா, நீ எடுத்தியா? இல்லை நான் ஏன் எடுக்க போகிறேன், நான் எடுக்கலையே. ஏது இவ்வளவு தங்க நாணயம் எனக்கு தெரியாது, ஆச்சரியமாக இருக்கே. வேறு யாராவது வீட்டில் வந்து, யாரும் வரலையே. சரி ஏதோ பகவான் லீலை பண்ணியிருக்கான், என்னன்னு தெரியல. அதை அப்படியே எடுத்துட்டார். இப்போ சிப்பாய் வந்துட்டான். ராஜாவுக்கு நீங்கள் காத்தால பண்ணின சேவை ராஜாவுக்கு ரொம்ப திருப்தியாக, சீக்கிரம் வர சொன்னார்னா ஒன்றுமே புரியல. நம்ம தான் போவே இல்லையே, இது என்ன இப்படி சொல்கிறாரு. நான் வந்துட்டே இருக்கேன். போகிறத சாதாரணமாக ராஜா வந்து அந்த சந்தன மரத்தினால் பண்ணப்பட்ட அந்த பலகாலம் அப்படி உட்காண்டிருப்பான் கம்பீரமாக. இன்றைக்கி இவர் போகும்போது எழுந்து நிற்கிறான். ராஜா எழுந்து நிற்கிறான். எல்லோரும் வேடிக்கை பார்க்குறா, என்னது ஒரு நாவிதனுக்கா ராஜா எழுந்து நிற்கிறேன். சேனா வா 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 அப்படிங்கிறான். சேனாவுக்கு ஒன்றும் புரியல, உடம்பு கூனி குறுகின்றார். சொல்லுங்க ராஜா அப்படின்னார். கிட்ட ஓடி வந்து கட்டினுட்டான். சேனா அப்படியே விளக்கின்றார். ராஜா என்ன பண்ணுறேன் நீங்கள்? இரு கார்த்தால வந்தியே, எனக்கு மாலிஷ் பண்ணி விட்ட, ஷவர் பண்ண. அப்போ அந்த கண்ணாடியிலையும் கிண்ணத்துலேயும் அந்த எண்ணெய் கிண்ணத்துலேயும் ஒரு அழகான ஒரு வடிவம் காண்பிச்சாப்பா. அது எனக்கு இன்னொரு தடவை நீ காட்டு எனக்கு. நீ இன்னைக்கு மாலிஷ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. இல்லை நான் வந்து கார்த்தால வர முடியல, அதை சொல்லலான்னு தான் வந்தேன். இல்லையப்பா நீ வந்தியப்பா, கார்த்தால வந்தியே. இத்தனை நாளாக அப்படி ஒரு சுகத்தை நான் அனுபவிச்சது இல்லைப்பா. உன் கை அப்படி மேலே படும்போது ஆஹா என்ன ஒரு ஆனந்தம். இப்படி ஒரு சுகத்தை நான் அனுபவிச்சது இல்லையே. அந்த கை மேலே படும்பொழுது நீ கையை எடுக்கக்கூடாதுன்னு நான் மனசுக்குள்ளேயே எங்கள் கடவுளை நான் வேண்டினேன். ஒரு கருப்பாக தான் இருந்ததுப்பா, ஒரு பையன் மாதிரி ரொம்ப அழகான ஒரு வடிவம் பாது, கண்ணங்கரேன்னு ஒரு பையன், ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் உன்னோட உருவம் விழற இடத்துல விழறது, திரும்பி பார்த்தா நீ நிற்கிற, அது என்னன்னு எனக்கு புரியலையே, என்ன மாயம் தெரியலையே. அவருக்கு அப்படியே தொண்டை அடைக்கிறது. நீங்கள் என்ன சொல்ல ராஜா? பளபளன்னு ஒரு கிரீட்டம்பா, நாங்கள்லாம் வச்சுப்போமே, அதை விட இன்னும் ஒஸ்தியாக இருக்குது. அதில் முத்துச்சோனம் தொங்குறது, நெத்தியில் இப்படி வட்டமாக ஒரு பொட்டு, அது என்ன சந்தனம் மாதிரி என்னமோ ஒன்று, அது இப்படி நீளமாக இருக்குது, கருப்பாக ஒரு பொட்டு இருக்குது, நல்ல பெரிய கண்ணு என்ன அழகாக இருக்குது தெரியுமோ. உருவமே கொஞ்சம் கருப்பு தான், ஆனால் ரொம்ப அழகு. அவருக்கு அப்படியே கண்ணில் ஜலம் வருது. சேனாவுக்கு என் சுவாமி வந்துட்டானா, என் விட்டல் வந்துட்டானா அப்படின்னு நினைக்கிறாராம். பேச முடியாமல் தொண்டை தழுதழுக்கிறது. கழுத்தில் பளபளன்னு ஒரு நகைப்பா. அப்புறம் மேலே ஒரு பட்டு சட்டை, இடுப்பில் வந்து பட்டு வேஷ்டி, ஒரு முழங்கால் வரல தான் அந்த வேஷ்டி, இடுப்பில் அப்படி கையை வச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்ததுப்பா. நீ தான் வந்த. நான் இல்லை ராஜா, நான் வரவே இல்லை ராஜா. சேனா உண்மையை சொல்லு, நான் இதுவரையிலும் உங்கள்கிட்ட அன்பாக பேசினேன், என்னை கோபத்தை வரவழைக்காது அப்படின்னு கத்துறான். அடுத்த நிமிஷம் அச்சிச்சோ கோச்சுட்டா, இவன் அந்த ரூபத்தை காட்டாட்டா என்ன பண்ணுறது, நான் ஒன்று தெரியாமல் கோச்சுட்டேன்பா. எல்லோரும் வேடிக்கை பார்க்குறான். ராஜாவுக்கு பைத்தியம் முடிச்சுடுத்து. ஒரு க்ஷணம் பகவானோட தரிசனம் கிடைச்சவன் கதி. உன்னை கெஞ்சி கேட்குறேன் சார், நான் மோமா காட்டை பிடிச்சின்னு கெஞ்சிறான், எனக்கு ஒரு தடவை தரிசனம் காட்டுன்னு. அப்படியே அழறார், மண்டி போட்டுன்னு அழறார். பண்ணுறங்க இவ்வளவு கிருபையா அவனுக்கு, ராஜா என்னை மன்னிச்சிருங்கோ அப்படிங்கிறார். என்ன நடந்தது சொல்லு. கார்த்தாலா நான் வரவே இல்லை, நான் ஏதோ இன்றைக்கி பூஜையில் பஜனை என்ன மறந்துவிட்டேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னுடைய பகவான் என் விட்டல் இந்த ரூபத்தில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியறது. அந்தளவுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு புரியல, நீங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கேன். நான் இதுவரையில் அந்த ஸ்வரூபத்தை பண்டரியில் போய் கூட பார்க்க முடியலையேன்னு தாப்பப்பட்டு மனக்கண்ணால் தியானத்தில் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு தரம் பண்டரிக்கு போக முடியலையேன்னு தாப்பப்பட்டு அன்றைக்கி கூட உங்கள் முன்னாடி பாடினேனே. அந்த பகவான், அந்த வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ஹரி விட்டல் என்ன மாதிரி நாமசங்கீர்த்தனம் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு பக்தனு கூட பகவான் வருவான்கிறத நீ காட்டிட்டானே அப்படின்னு சேனா கதறி அழறார். ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. நீ சொல்கிறதெல்லாம் நிஜம், நான் வரல.
சேனா வார்த்தையில் இருக்கிற அழுத்தத்தை பார்த்தான். இப்போ உங்கள் சுவாமி வந்தாரா, உங்கள் பகவான் வந்தாரா, ரொம்ப ஆனந்தம்பா. இப்படி ஒரு ஆனந்தத்தை நான் அனுபவிச்சதில்லை, இது எனக்கு கிடைக்கணும், எனக்கு எப்பவும் கிடைக்கணும், நான் என்ன பண்ணணும்? அவர் சொல்கிறார், எனக்கு தெரிஞ்சு சாதுக்கள் சரணத்தில் சேவை பண்ணுறது, சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது, நாமா சொல்கிறது, இவ்வளவு தான் எனக்கு தெரியும். நான் ஒரு சாதாரண நாவிதன். எனக்கு இந்த ஒரு நல்ல விஷயங்களை ஞானேஸ்வர் மகாராஜ் மாதிரி மகாத்மாக்கள்லாம் அனுகிரகம் பண்ணி அதை தொடர்ந்து கடைப்பிடிச்சதுனால பாண்டரங்கன் கருணை உங்களுக்கு கிடச்சிருக்கு, உங்களுக்கு சேவை பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. ராஜா சொன்னா, நீ என்ன கேட்டாலும் தரேன் சேனா, எனக்கு கேட்கணும் போல் ஆசையாக இருக்கானா உங்கள்கிட்ட இல்லை, என் பாண்டரங்கிட்ட பாண்டரங்க ஏன்டா இப்படி பண்ணினேன்னு கேட்கணும். ஒரு பார்த்தசாரதி கீதம்னு ஒரு கீர்த்தனத்தில் ஒரு பெரியவர் பாடர், எத்கர பல்லவ பரிகலிதானி சங்ககதாஜ சக்ராணி தத்கர சம்புட சம்பிருத பயச சிஞ்சதி துரக அங்காணி பஜக பிரேம கிருபாநிதி மாதவம் பாண்டவ சாரதி வேஷம் கிருஷ்ணோ அர்ஜுன சாரதி வேஷம். எந்த கைகளில் சங்கு சக்கரத்தை ஏந்தினியோ பகவானே, அந்த கைகளில் சாட்டை எடுத்துன்னு அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணியான்னு பாடினாராம். அப்படி சங்கு சக்கரத்தை ஏந்திர கரங்களால், ஹே பாண்டுரங்கா, நீ என்னுடைய க்ஷவரப்பட்டி எடுத்தியா, உனக்கு சேவை பண்ணுறதுக்கு தேவாதி தேவர்கள் காத்துட்டு இருக்கும்போது இந்த ராஜாவுக்கு நீ க்ஷவரம் பண்ணி விட்டியா, அவனுக்கு நீ மாலிஷ் பண்ணி விட்டியா. இந்த ராஜா என்ன பாக்கியம் பண்ணியிருக்கார், இப்படி உன்னால் தொடப்பட்ட அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு ராஜாவுக்கு சேவை பண்ணுறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு அப்படியே கதறி அழறார். ராஜா அப்படியே திக்பிரம பிடிச்சாப்பில் இருக்கானா. உனக்கு என்ன வேணும் சேனா, நீ என்ன ஆசைப்படுறியோ நான் தரேன், தருவேளா என்ன, என்னை இந்த பணியிலேருந்து விடுவிச்சிருக்கும், எனக்கு இது போகிறோம். என்னுடைய நிஜமான எஜமான் யாரோ அவனுக்கு நான் சேவை பண்ண ஆசைப்படுறேன். பண்டரிபுரத்துக்கு பக்தாளோட பஜனை பண்ணிட்டு வார்க்கரி போகணுன்னு ஆசைப்படுறேன், சந்திரபாகால ஸ்நானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பாண்டவனை தரிசனம் பண்ண அவனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவனுடைய சாட்சாத் ரூபம் உங்களுக்கு கிடைச்சதே அந்த ரூபம் எனக்கு தரிசனம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மனுஷ ஜென்மா எத்தனை நாளைக்கு பகவான் விட்டு வச்சிருக்கானோ அது வரையில் சத்சங்கம் நாம சங்கீர்த்தனம் குரு சேவையினே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒன்றே ஒன்று எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்டானா. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் நான் ராஜா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, நான் ரொம்ப சாதாரணமானவன், இருந்தாலும் சொல்கிறேன், யார் யாருக்கு சாஸ்வதம் ராஜா, யார் யாரோட எத்தனை நாளைக்கு இருந்துட முடியும். ஒரு மனுஷ பிறவி எடுத்ததோட பலன் பண்டரிக்கு ஒரு தரம் போகிறதுன்னு மகான்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். அந்த பண்டரிநாதன் நேர வந்து உங்களை தொடுவானால் உங்கள் ஜென்மா சபலமாகிடுது, உங்களுக்கு மறுபிறவி இல்லை, உங்களுக்கு முக்தி கிடைச்சாச்சு, நீங்கள் ஜீவன் முக்தர். இனிமேல் எதை பற்றியும் எதற்காகவும் நீங்கள் கவலையே படக்கூடாது. என்ன பிரிகிறேன் நீங்கள் நினைக்காதீங்க, பகவான் உங்களோட இருக்கான், எனக்கு உங்களுக்கு கிடைச்ச விட்டல் தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, பாண்டுரங்கா எனக்கு உன்னோட தரிசனத்தை கொடுப்பா, இந்த ராஜாவுக்கு நீ காட்டின அந்த தரிசனத்தை நானும் பார்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சேனா கதறி அழ பகவான் அவர்கள் 2 பேருக்குமாக அற்புதமாக தன்னோட ஸ்வரூபத்தை காண்பிச்சானா. देहुडे टाण सुकुमार गोजिरे कल्पद्रुमा तळी उभा देखिला रे कल्पद्रुमा तळी उभा देखिला रे उभा देखिला रे देहुडे टाण सुकुमार गोजिरे कल्पद्रुमा तळी उभा देखिला रे उभा देखिला रे विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल मनी वेध लागला त्या
गोपाळाचा जो जीवलक गोप गोपिकेचा कल्पद्रुमातळी उभा देखिला रे विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल जी सावळी सगुण घनानंद मूर्ती सावळी सगुण घनानंद मूर्ती पाहता वेधली माझी चित्तवृत्ती पाहता वेधली माझी चित्तवृत्ती कल्पद्रुमातळी उभा देखिला रे विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल जो उभाची राहिला व्यापुनी सकळा जो उभाची राहिला व्यापुनी सकळा भेटी लागी विठ्ठल भेटी लागी सेना नावी उठावळी कल्पद्रुमातळी उभा देखिला रे विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल சாட்சாத பகவானோட தரிசனம் கிடைச்சிது. இன்னிலேருந்து நீ எனக்கு சேவகன்னு சொல்லிட்டான் பகவான். இது பெரிய பாக்கியம் இல்லையா? பகவானோட அங்கீகாரம் பண்ணப்பட்டு அவனுக்கு சேவை பண்ணுற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இந்த ராஜாவுக்கு சேவை பண்ணினா சேனாநாவிங்கிற பக்தனால் சேவை பண்ணப்பட்டதுனால சேனாநாவிக்கு சம்பளம் கொடுக்குற பாக்கியம், ஒரு பாகவதனுக்கு சம்பளம் கொடுக்குற பாக்கியம் கிடைச்சதுனால ராஜாவுக்கு முதல் தரிசனம். பாகவத சேவை பண்ணிட்டான், அவனை அறியாமையே அவனுக்கு முதல் தரிசனம். அந்த ராஜாவுக்கு தன்னுடைய கிருபை என்னன்னு சுவாமி புரிய வச்சுட்டு சேனாநாவியுடைய அற்புதமான உருக்கமான அபங்கத்தை கேட்டுட்டு அவருக்கும் தரிசனம் கொடுத்தான். அன்னியிலிருந்து இந்த ராஜ சேவைங்கிற பந்தத்திலேருந்து விடுபட்டு பகவான்கிட்ட போய் தன்னை சேவகனாக சேர்த்து கொண்டார். புரந்தரதாசர் சொல்கிறாராம், தாசன ಮಾಡಿಕೋ ಎನ್ನ ಇಷ್ಟಿ ಕಾಸಿ ಮಾಡುವುದೇನೋ ಕರುಣಾ ಸಂಪನ್ನ தாசன ಮಾಡಿಕೋ என்ன உன்னுடைய ராஜ்யத்தில் பாண்டுறங்க எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுறா, என் சம்பளம்லாம் வேண்டாம், ஆனந்தமாக உன்னை பஜனை பண்ணுறேன், உன் சாதுக்களுக்கு சேவை பண்ணுறேன், உன்னை நினச்சிட்டே இருக்கேன், இந்த ஒரு ஆனந்தம் போதும். சரி, இப்போ குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? அப்படி ஒரு கேள்வி வருமோ இல்லையோ? நம்மளுடைய பாவம், நம்மளுடைய செயல்னால் குடும்பம் நடக்கிறதுங்கிறது நம்மளுடைய எண்ணம். குடும்பத்தை விட்டுட்டு போக சொல்லி எந்த சாதுக்களும் சொல்லலை. உனக்கு உண்டான கர்மத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் வரையில் அந்த கர்மாவையே வழிபாடாக பண்ண சொல்லி தான் எல்லா சாதுக்களும் சொல்லியிருக்கா. அப்புறம் பகவானே அதுலேருந்து விடுபடுத்திடுவான். அப்போவும் செய்யக்கூடிய சேவை இருந்துகிட்டே இருக்கலாம். வாக்கு பகவான்கிட்ட இருக்கணும், மனசு பகவான்கிட்ட இருக்கணும், சித்தம் பகவான்கிட்ட இருக்கணும். அப்படி பகவான் நாமாவை சொல்லிக்கொண்டு பகவானை சித்தத்தில் இருத்தி கொண்டு எந்த கடமை பண்ணினாலும் அந்த கடமை வழிபாடாக போயிடுறதுங்கிறதுக்கு இவரோட சரித்திரம் அற்புதமான ஒரு உதாரணமாக இருக்குது. இது சேனாநாவிக்கு நடந்தது 700 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நாம் நினச்சிக்க முடியாது. சமீபத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பரம பாகவதர் தபோவனம் சத்குரு பகவான் ஞானானந்த சுவாமிகள்கிட்ட அபரிமிதமான பக்தி உள்ளவர். ஒரு வார கடைசியிலையும் சனி ஞாயிறுகளில் பகவானை குருநாதரை தரிசனம் பண்ணுறதுக்காக திருக்கோவிலூர் தபோவனம் போயிடுவார். திருப்பி ஞாயிற்றுக்கிழமை பகவான் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் கிளம்பி உத்தியோகத்துக்கு வருவார். தமிழ்நாடு அரசு அலுவலில் இருந்த ஒரு உத்தியோகஸ்தர். 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு சமயம் அப்படி குருநாதர் தரிசனம் பண்ண போனபோது குருநாதர் உத்தரவு கொடுக்கல, நாம் இருப்போம்னு சொல்லிட்டார். குருநாதர் உத்தரவு இல்லாமல் கிளம்பக்கூடாது. அதனால் அதே நேரத்தில் ஆஃபீஸில் கோச்சுப்பாளேன்னு பயம், லீவு போடலையேன்னு பயம். சுவாமிகிட்ட போனால் ஒன்றும் கவலை வேண்டாம்னு விட்டார் சுவாமி. அப்புறம் கவலை வேண்டாம்னு சுவாமி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏன் கவலை பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சுவாமிகிட்ட ஒப்படைச்சாச்சு. அப்படி அங்கேயே ஒரு நாளில் 2 நாளில் 21 நாட்கள் அந்த பக்தர் இருந்தார், விடுப்பு எடுக்காமலே. 21 நாட்கள் ஆன பிறகு இனிமேல் ஆஃபீஸுக்கே போக வேண்டாம்,
நிச்சயமாக அங்கே சீட்டை கிழிச்சிருப்பான். சொச்ச காலத்துக்கு இனிமேல் இங்கேயே தபோவனத்தே இருந்தலான்னு முடிவு பண்ணாராம். குருநாதர் கூப்பிட்டு, நமக்கு அலுவலகத்தில் வேலை இருக்கே, நாம் சென்று விடுவோம் சென்னைக்கு அப்படின்னு பிரசாதம் கொடுத்து மீண்டும் வருவோம்னு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இவர் கிளம்பி ஆஃபீஸுக்கு வந்தார். என்ன கேட்க போகிறாங்க, என்ன பதில் சொல்கிறது? எங்கள் சுவாமிகள் எனக்கு தபோவனத்தில் இருக்க சொல்லிட்டார், உத்தரவு கொடுக்கலன்னா எவன் ஒத்துப்பான் அந்த காலத்தில் அப்படின்னு நினச்சின்னு போகிறார். சரி, உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. சீட்டுக்கு வந்து உட்காண்டார். மேலதிகாரியை பார்க்குறதுக்கு போகிறார். அவர் இன்முகத்தோடு இவரை கூப்பிட்டார். வாங்க உட்காருங்க, என்ன விஷயம்னார். இல்லை, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்ன சொல்லுங்க அப்படின்னார். இது மாதிரி தபோவனம் போயிருந்தேன். எப்போ போனேள்? 21 நாள் முன்னாடி. ஆஹா, சொல்லுங்க. சுவாமி உத்தரவு கொடுக்கல. எதுக்கு? திருப்பியும் வந்து வேலையில் ஜாயின் பண்ணணும் இல்லையா, சுவாமி உத்தரவு கொடுக்கல, அதனால் வர முடியல. 21 நாள் அங்கேயே இருந்துட்டேன். 21 நாளுக்கு அப்புறம் சுவாமி நேத்தான் உத்தரவு கொடுத்தார், அதான் வந்தேன். மன்னிச்சிருங்கோ, இதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி சொல்கிறாலோ அப்படி லீவ் அப்ளை பண்ணிவிடுறேன், என்னை மன்னிச்சிருங்கோ. ஏற இறங்க பார்த்தாரான். உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லையே, என்ன ஒன்றும் இல்லையே. சுவாமி, நீர் தான் தினம் ஆஃபீஸ்க்கு வந்தீர் ஐயா, அட்டண்டன்ஸில் கையெழுத்து இருக்கே, நீங்கள் போய் பாருங்க. எப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்கேன் நீங்கள், எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி இந்த ஓவர் ஒர்க்குனால சமயத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிருக்கும், உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுறது. நான் ஒரு வாரம் லீவு தரேன், தபோவனம் போயிட்டு வாங்கன்னாராம். இவருக்கு அப்படியே அழுக வந்துடுத்து. குருநாதர் கிருப்பையை நினச்சி அட்டண்டன்ஸில் இந்த பாகவதரோட கையெழுத்து இருக்குது. இது கற்பனை சம்பவம் இல்லை, ஞான அனுபவம்னு ஒரு அற்புதமான புஸ்தகம் பூஜ்ய ஸ்ரீ நாமானந்தகிரி சுவாமிகள் எழுதியிருக்கார். அவருடைய பூர்வாசிரம அனுபவத்தையே அதில் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகம் கிடைக்கிறது இன்றைக்கும், அதில் படித்து பார்க்கலாம். அப்போது இவரோட ஸ்வரூபத்தில் குருநாதரே போய் அந்த பணியை செஞ்சுருக்காருங்கிறது பிரத்யட்சமாக தெரிகிறது. இப்படி பண்டரிநாதன் சேனாநாவிக்கு பண்ணினானோ அதே கைங்கரியம், அதே கிருப்பை. பெரிய புராணத்தை எடுத்துட்டா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேரூரில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ண வரார். நந்தி பகவானை பார்க்கிறார். அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பரமேஸ்வரன் சொல்லிட்டு போனாரான் நந்திகிட்ட, சுந்தரன் வருவான், என் தோழன் தம்பிரான் தோழன் வருவான், அவன் கேட்டான்னா நான் எங்கே போனேங்கிறத வாயை திறந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரம பக்தர், சிவனுடைய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய வந்தொண்டர். அவர் வந்து கேட்கிறார். பகவான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, லிங்க திருமேனி இருக்குது, பகவான் சாநித்தியம் இல்லை. யாரை கேட்கணும்? எதிர்க்க நந்தி இருக்கார். மகாவிஷ்ணு எதிர்க்க அப்படி கருடன் இருக்கா போல் பரமேஸ்வரன் எதிர்க்க நந்தி இருக்கார். நந்தியை பார்த்து கேட்கிறார், சுவாமி எங்கேங்கிறார். இவருக்கு எவ்வளவு சங்கடம். கேட்குறவர் பரம பக்தர், பொய் சொல்லக்கூடாது, வாயை திறந்து சொல்லப்படாதுன்னு யார் கட்டளை போட்டால்? பரமேஸ்வரனே கட்டளை போட்டார். தர்ம சங்கடம். நந்தி என்ன பண்ணார்? சுந்தரமூர்த்தி சுவாமியோட பார்த்து அப்படின்னார், வாயை திறந்தானே சொல்லக்கூடாது, கண்ணை காமிச்சார். ஓஹோ, வெளியில் போயிருக்காரா? அப்படியே அந்த கண் பார்வை போனதுக்கு அப்படி போனார். அங்கே ஒரு வயல், அந்த வயலில் கைலாசபதியான பரமேஸ்வரன் ஒரு பள்ளனாகவும் உலகத்துக்கே அன்னமிடக்கூடிய அன்னபூர்ணியான அம்பாள் அவனுடைய மனைவியாகவும் இந்திராதி தேவர்கள்லாம் வயலில் வேலை செய்கிற அத்தனை உழவு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களாக இருந்து அந்த வயலில் சேவை பண்ணுறது இது வரலும் சேத்துல நின்றுட்டுருக்கான சுவாமி புழங்கால் அளவுக்கு. பார்த்து அப்படியே அழுதுட்டாராம். இந்த நிலத்துக்கு சொந்தக்காரனான அந்த பக்தன் அன்னைக்கு நடவு வேலை செய்கிறதுக்கு ஆள் வரலையே பரமேஸ்வரா அப்படின்னு உருகி கேட்டுன்றதுக்காக ஈஸ்வரனே வந்து நடவு நட்டார் அப்படின்னு பெரிய புராணத்தில் காணப்படுறது. அதுக்கு ஒரு பாடல் ஒன்று பாடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அதில் அத்தனை விதமான குலங்களை பற்றியும் வருது. மறையரசன் அப்படின்னு ஆரம்பித்து எல்லா குலத்தையும் சொல்கிறார். செட்டி தன் தாதை, வயங்குனூர் சூத்திரன், ஏகாலி எல்லாம். இப்போல்லாம் வந்து அதோட பொருள் புரியாமல் அந்த பாடல்களை சொல்லும் பொழுது வேறு மாதிரி அர்த்தம் கொள்ளப்படும். எதுக்கு சொல்கிறாருன்னா, எந்த குலம் என்ன ஜாத்தின்னு நாம் நினைக்கிறோமோ அத்தனையும் பகவானே, அத்தனையும் அவன்கிட்டேருந்து உண்டானது. அதில் தாரதமியம் பெருசு சின்னதுக்கு எங்கேருந்து வழி இருக்குது. அத்தனையுமா நிற்கிற ஈஸ்வரா, இன்னைக்கு எனக்காக நீ பள்ளனும் ஆயினையே அப்படின்னு அப்படியே வயலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினாராம் பகவான். அத்தனை இந்திராதி தேவர்களோட விஷபாருடனாக காட்சி கொடுத்தான் பரமேஸ்வரன் பெரிய புராணம் சொல்கிறது. ஆக பக்தர்களுக்காக பகவான் ரூபம் எடுக்கிறதுங்கிறது பாண்டுரங்கனும் அங்கே பண்ணியிருக்கான். இங்கே பரமேஸ்வரனும் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கார். நம்ம குருநாதர் தபோவனத்தை பண்ணியிருக்கார். அநேக மகான்களும் அநேக
தேவதா ரூபங்களும் தன் பக்தர்களுக்காக அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக பகவான் இறங்கி வரான்ங்கிறது சத்தியம். மத்வமுனீஸ்வரர்னு ஒரு மகான் இருந்தார். அவர் சொல்கிறார், ஏ ராமா, யார்கிட்டையோ போய் வேலை செய்கிறோம் தொழிலுக்காக, ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான எஜமான் யார் தெரியுமா? துமாசா யஜமான ராமா, துமாசா யஜமான, நீயே என் யஜமான் ஸ்ரீராமா, நீயே என் யஜமான். பகவானே, நீ தாண்டா எனக்கு எஜமான். என்ன பார்த்துக்கணுங்கிற கருணை உனக்கு இருக்கே. நான் எங்க அம்மா வயிற்றுல இருந்தேன். ஜனனி ஜட்டரி ரக்ஷிகலே மஜ, என் தாய் வயிற்றுக்குள்ள நான் இருந்தபோது அங்க எனக்கு ஆகாரம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினியே. போஷுணி பஞ்சகி பிராண ராமா, போஷுணி பஞ்சகி பிராண ராமா, துமாசா யஜமான ராமா, துமாசா யஜமான. தாய் வயிற்றுலேருந்து பிறவி எடுத்து உலகத்துக்கு வந்துட்டேன். சின்ன குழந்தை, என்னால் எங்கேயாவது போய் எதையாவது சாப்பிட முடியுமா? என் வயிற்றுக்கு ஜீரணம் ஆகிற மாதிரி ஒரு ஆகாரம் சிரமம் இல்லாமல் என் தாயுடைய திருமுலையிலேருந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினியே ராமா, உன் கருணை என்ன. பாஹேரே நிகத்தா மாதா சேஸ்தனி பயக்கேளே நிர்மாண ராமா துமாசா. அப்படி என் வயிற்று பாட்டை பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்கேன்னு இருக்கும்போது நான் ஏன்டா கவலைப்படணும்? ஐசே அசதாயா போட்டாச்சி காக்கரு சிந்தா ஜான, மத்வமுனீஸ்வர சுவாமி ரமாபதி தரிமாசா அபிமான ராமா. என் வயிற்று பாட்டை நீ பார்த்துக்கிற, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நீ பண்ற ராமா, நீதான் என் எஜமானன், உனக்கு மட்டுமே நான் ஆட்பட்டு இருக்கணும்னு ஆண்டாள் சொல்லலையா? உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்னு பகவானுக்கு ஆட்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் உத்தமமான வாழ்க்கை. அப்படின்னா என்ன, நாளைக்கே எல்லாரும் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பஜனை பண்ணிட்டு போகணும்னு அர்த்தம் இல்லை. நம்ம கர்மாவை விடக்கூடாது, விட முடியாது. கர்மா நம்மளை விட்டுடும். பகவான்கிட்ட அவருடைய ஆக்ஞை வந்துடுத்துன்னா நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள், அந்த பந்தங்கள் நம்மளை விட்டு விலகும். நாம் அதை விடக்கூடாது, விடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் செய்யக்கூடிய கர்மாக்களை பகவானே இது உனக்கு அர்ப்பணம். இன்றைக்கி வார்க்கரி போனால் அந்த ஆச்சரியத்தை பார்க்கலாம். இப்போ சேனாநாவி சரித்திரம் பார்த்தோமே, இப்படி ஏகப்பட்ட சேனாநாவிகள் அந்த வார்க்கரி பக்தாளுக்கு க்ஷவரம் பண்ணுறதுக்காக அங்கங்கே உட்காந்துட்டுருப்பா. ரொட்டி பண்ணி போடுறவாள்லாம் உண்டு. யார் எந்த வேலை பண்ணினாலும் எந்த சேவை பண்ணினாலும் இது பகவானுக்கு சேவை, பாகவதாளுக்கு சேவை நினச்சுட்டா இருக்கிற எந்த இடத்துலையும். மாணிக்கவாசகர் சரித்திரத்தில் வந்திங்கிற கழுவி அவளுக்காக பகவான் பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்படிப்பட்ட சரித்திரம் உண்டு இல்லையா? அப்படின்னா எந்த தொழிலில் இருந்தாலும் எந்த குலத்தில் இருந்தாலும் செய்யக்கூடிய கர்மாவை பகவத் அர்ப்பணமாக பண்ணிட்டார். பகவான் அதை சத்தியமாக ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறது இந்த சரித்திரங்கள்லாம் காட்டுறது. அப்படி ராஜ சேவையிலிருந்து விடுபட்டு பண்டரிநாதனுடைய சேவையில் ஈடுபட்ட சேனாநாவி மகாராஜ் தொடர்ந்து வார்க்கரி அவர் ஆசைப்பட்டது அதுதானே, பக்தாளோட ஆடி பாடிக்கொண்டு பண்டரிக்கு போகிற பாக்கியம். அங்கே போயிட்டா சொர்க்கத்துக்கு போனவன் மீள மாட்டான்ங்கிறது போல் பண்டரிக்கு ஒரு தடவை யாத்திரை போனவன் உடம்பு வேணால் திருப்பி அவன் ஊருக்கு வர வேண்டிய நிமித்தத்தினால வரலாமே தவிர மனசு பண்டரியிலேயே இருக்கும். அவரே சொல்றாருங்க, ஐசே நாம கோஷ ऐसे पत कांचे भार ऐसे वैष्णव डिंगर दावा कोटे. இது மாதிரி ஒரு நாம கோஷம் எங்க, இந்த மாதிரி ஒரு கொடிகள் எடுத்து ஆடி பாடக்கூடிய பக்தர்கள் எங்க, இந்த மாதிரி ஒரு ஆனந்தம் எங்கங்கிற. ஐசா சந்திரபாகா ஐசா புண்டலீகா ஐசா வேணுநாதி काला धावा आनंद केशवा भेटताची
आनंद केशव भेटतांची जाता पंढरीसी सुख वाटे जीवा जाता पंढरीसी सुख वाटे जीवा आनंद केशवा भेटतांची आनंद केशवा भेटतांची இன்னைக்கும் அது மாதிரி ஆயிரம் ஆயிரம் லட்சம் பக்தர்கள் பண்டரிக்கு யாத்திரை போகிற பாக்கியத்தை நம்மளும் அடையலாம். நம்மளும் அந்த ஆஷாட ஏகாதசி போதும் கார்த்திகை ஏகாதசி போதும் ஆலந்தியிலேருந்து கிளம்பக்கூடிய அந்த திவ்யமான யாத்திரையில் கலந்து கொண்டு பக்தின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒத்தொத்தருக்கும் பகவான் அந்த பாக்கியத்தை கொடுக்குறான். இந்த பண்டரி யாத்திரைக்கு போனோம்னா இது மாதிரி பல சேனா நாவிக்களை, பல நரஹரி சோனார், பல பானுதாசர், பல ஏகநாதர், பல நாமதேவர், பல கோராக்கம்பர், அத்தனை மகாத்மாக்களை இன்னைக்கும் தரிசனம் பண்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கும் பண்டரிக்கு போகக்கூடிய அந்த வார்க்கரி யாத்திரை என்னை விட்டு போகக்கூடாதுன்னு துக்காராம் மகாராஜ் பிரார்த்தனை பண்ணாராம். அந்த திவ்யமான பிரார்த்தனையோட இந்த சத்சங்கத்தை நாம பூர்த்தி பண்ணுவோம். युगे 28 विठेवरी उभा मागी रकुमाई दिव्य शोभा कुंडलिकाचे भेटी परब्रह्म आलेगा चली वाहे भीमा उदरी जगा जय देवा जय देव जय देव जय पांडुरंगा हरि पांडुरंगा रकुमाई वल्लभ राहीचा वल्लभ भावे जीवलगा जय देवा आषाढी कार्तिके व्रत जन येती चंद्रभागे तीर्थस्थान जो करती दर्शन हेळा मात्र जय होया मुक्ती केशवासी नाम देव भावे हो वाडी जय देवा जय देव जय देव जय पांडुरंगा हरि पांडुरंगा रकुमाई वल्लभ राहीचा वल्लभ भावे जीवलगा जय देव कुंडलिका वरदे श्री ज्ञानदे सद्गुरु ज्ञानानंद भगवान की हर नमः पार्वती पतये हर हर महादेव आंजनेय स्वामी की समस्त भक्त मंडली की भारत माता की ब्रह्मैव सत्यम सर्वस्व हरिनाम स्मरणम राम 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 राम